Good evening, students. நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே. நாம லாஸ்ட் கிளாஸ் நான் நினைக்கிறேன் லாஸ்ட் செமினார் வந்து ஒரு 2018 பேப்பரோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இடையில ஒரு கேள்வியை செஞ்ச மாதிரி வச்சிருந்தேன். இப்போ அதில் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கொண்டு போவோம். ரைட். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் நினைக்கிறேன் 2018 பாஸ் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 5ல கொஸ்டின் நம்பர் சப் கொஸ்டின் 1 நம்ம செஞ்சிருக்கோம் நினைக்கிறோம். ரோமன் இலக்கம். இப்போ நம்ம ரோமன் இலக்கம் 2லேருந்து நம்ம கண்டினியூவா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போவோம். ரைட். இதுல யாருக்கும் கேள்வி இருக்குமா இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கீழே செட் பாக்ஸ்ல வந்து நீங்க மெசேஜ் போட்டு விட்டாலும் அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து நான் தருவேன். கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தவங்களோட கேள்விகளை கேளுங்களா. ரைட். இப்ப கீழே 2வது கேள்வி இதுல போட்டிக்கிறாங்க பிள்ளைகள். இரு அந்நிய சாவிகளை அவற்றுக்குரிய அட்டவணை பெயருடன் எழுதுக. நம்ம இதுல போன கிளாஸ்ல நம்ம கடைசியா பார்த்த நேரத்துல இதுல 3 அட்டவணைகள் இருக்கு. அந்த 3 அட்டவணைகள் இருக்கக்கூடிய முதன்மை சாவிகள், மேலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில தேர்மான சாவிகள், அது தொடர்பான விஷயங்களை நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இப்ப இதுல கீழே தொடர்ச்சியா கேட்கப்பட்டிருக்கிற 2வது வினா என்னன்னு சொன்னா அந்நிய சாவி வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்ப எனவே நாம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண டைம் லாஸ்ட்ல நான் பேசினேன். இந்த 3 அட்டவணைகளையும் அந்நிய சாவி எடுத்துக்கொள்ளணுமா இருந்தா இந்த அந்நிய சாவி எந்த அட்டவணைக்குள்ள அந்நிய சாவி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ள அந்நிய சாவி கிளை அட்டவணைக்குள்ள அந்நிய சாவி இருக்கா? இத பாத்தீங்கன்னா இந்த கிளை அட்டவணைக்குள்ள நேம்ங்கிறதும் அதே மாதிரி ஷாப் ஐடி, அதாவது 3வது கேட்டகரி வந்து 3 தலைப்புகள் வந்து காட்டப்பட்டிருக்கு. இந்த 3 தலைப்புகளுமே உண்மையிலேயே கிளை அட்டவணையை நேரடியாக காட்டக்கூடிய இருக்கிறதால இந்த கிளை அட்டவணைக்குள்ள எந்த விதமான அந்நிய சாவி இருக்கான்னு கேட்டா இதுக்குள்ள ஒரு அந்நிய சாவி போட்டிக்கிறாங்க இருக்கு கேட்டகரி அட்டவணை இல்லையா? இந்த கேட்டகரி அட்டவணையை இன்னொரு இடத்த நம்ம பார்க்கல இதுக்கு இருக்கிற தரவை ஏபிசின்னு போட்டிக்கக்கூடிய இந்த தரவு இன்னொரு அட்டவணைக்குள்ள ஒரு தரவா காட்டுப்பட்டிருக்கு. அப்ப நாம எது அந்நிய சாவின்னு சொல்லி நம்ம எடுக்கணும்னு சொல்லி சில நேரங்கள்ல நமக்கு கன்ஃபியூஸ் ஆக இருந்தா நாம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அட்டவணையில முதன்மை சாவிகளை முதலாவது நாம என்ன செய்யணும், அடையாளப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி தான் இந்த முதலாவது கேள்வியாக ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்க, முதன்மை சாவிகளை அடையாளப்படுத்திக்கணும் போட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே திரும்ப அந்த கேள்வியை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா. அப்ப இதுல முதன்மை சாவியை நம்ம போன கிளாஸ்ல தெரிவு செய்யப்பட்டது கிளை அட்டவணைக்கு ஷோப் ஐடியும், அதே மாதிரி வகுதி அட்டவணைக்கு கேட்டகரியும், அதே மாதிரி விற்பனை அட்டவணைக்கு நாம என்ன செஞ்சோம்னா ஷொப் ஐடி அதோட மந்த், இந்த ரெண்டுமே சேர்த்து சேர்மான சாவியா தான் முதன்மை சாவிகளை தெரிவு செஞ்சிருந்தோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல அந்நிய சாவிங்கிற அந்த கேள்விக்கு விட நம்ம எடுக்க போகல. இதுல பாக்கையிலும் வகுதி அட்டவணைக்கு கேட்டகரிங்கிறது, அதாவது இந்த மேல காட்டுப்படுகிற இந்த தலைப்பு ஒரு முதன்மை சாவியா காணப்பட்டு கிளை அட்டவணைக்கு அது ஒரு பொதுவான தரவை காட்டக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு புலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதால இந்த கேட்டகரிங்கிற தலைப்பு இந்த கிளை அட்டவணையின் ஒரு அந்நிய சாவியாக காட்டப்படும். அப்ப இந்த 2வது வினாக்கு 2 அந்நிய சாவி கேட்டிருக்கிறாங்க. இரு அந்நிய சாவிகள்ல ஒரு அந்நிய சாவி கிளை அட்டவணையில் இருக்கக்கூடிய கேட்டகரியை வந்து நீங்க தெரிவு செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு 2வது அந்நிய சாவி நமக்கு தெரிவு செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஷொப் ஐடி நமக்கு வராது, என்றாவது ஒரு முதன்மை சாவியா இருக்கு இந்த அட்டவணைக்கு. 2வது நேம்ங்கிறதும் வராது. இது ஒரு பொதுவான பண்பாக இந்த கிளை அட்டவணைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இன்னொரு அந்நிய சாவி நம்ம தேடி எடுக்கணும்னு சொன்னா இதுக்குள்ள நம்ம வகுதி அட்டவணைக்குள்ள எடுக்கல. என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து அந்த வகுதி அட்டவணையின் முதன்மை சாவியா இருக்கு. அதை தழுவி இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ங்கிறது இது அதன் ஒரு பொதுவான பண்பா இருக்கு. அப்ப இந்த வகுதி அட்டவணைக்குள்ளேயும் ஒரு அந்நிய சாவி இல்லை. இப்ப 3வது இருக்கக்கூடிய விற்பனை அட்டவணை. விற்பனை அட்டவணையில நம்ம பார்க்கையிலும் இதுல சேர்மான சாவியா எடுக்கப்பட்ட 2 புலங்கள் இருக்கு. ஒன்று மந்தைங்கிற ஒரு புலம், 2வது காட்டுப்பட்டிருக்கு ஷொப் ஐடி. இந்த ஷொப் ஐடிங்கிறது கிளை அட்டவணைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு முதன்மை சாவியா எடுத்திருந்தோம். அப்ப தொடர்ச்சியா பார்க்க போக்குள்ள இந்த கிளை அட்டவணைக்கு காட்டப்படுகிற இந்த ஷொப் ஐடி இந்த விற்பனை அட்டவணைக்கு தொடர்ச்சியாக இதுலயும் காட்டுப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி காட்டுப்பட்டு இருக்கிறதால இந்த ஷொப் ஐடி நம்ம என்ன செய்யணும், இந்த அட்டவணைக்கு ஒரு அந்நிய சாவியா இருக்கும். அப்ப நம்ம இந்த கேள்விக்கு நம்ம 2வதாக விட எடுக்கக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்னா கிளை அட்டவணைக்கு கேட்டகரியும், அதே நேரத்துல இந்த காட்டுப்பாட்டுக்கிற கிளை அட்டவணைக்கு கேட்டகரியும் விற்பனை அட்டவணைக்கு ஷொப் ஐடி, இந்த ரெண்டுமே வந்து இந்த 2வது கேள்விக்கான அந்நிய சாவி விடையாக வந்து நம்ம காட்டலாம். சரிங்களா? நம்ம இந்த விடையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், தொடர்ச்சியான முறையில எழுதி வச்சுக்கொள்வோம். நமக்கு அந்த விடையை எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். இதுல வந்து நான் 2வதா விடை எழுதி கொள்றேன். ரோமன் இலக்கம் 2க்கான விடை
அதுல கிளை அட்டவணைக்கு கேட்டகரி, அதே மாதிரி விற்பனை அட்டவணைக்கு ஷாப் ஐடி. சரிங்களா? ரைட். அப்ப இதுல நான் எழுதிக் கொள்றேன். கிளை அட்டவணை, அதே மாதிரி அந்த ரெண்டாவது கேள்விக்குரிய இன்னொரு ஆன்சராக காட்டப்பட்டிருக்கு. மேல காட்டப்பட்டிருக்கிற விற்பனை அட்டவணையின் ஷாப் ஐடி. அப்ப நம்ம தொடர்ச்சி எழுதுவோம். விற்பனை அட்டவணை, அதே நேரத்துல அந்த அட்டவணைக்கு ஷாப் ஐடி. ரைட். ரைட். இதுல இரண்டாவது கேள்விக்கு கூட நம்ம தெளிவா எடுத்துட்டோம் இல்லையா? இப்ப மூணாவது கேள்விக்கு மூவ் ஆகலாம். ஏற்கனவே நம்ம இந்த முதலாவது கேள்வியும் இரண்டாவது கேள்வியும் பார்த்து முடிச்சிட்டோம். நான் திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்தி நம்ம என்ன செய்வோம், அடுத்த கேள்விக்கு தொடர்ச்சியா போவோம். ரைட். இதுல மூணாவது கேள்வியா கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு எந்த அட்டவணை மாற்றப்பட வேண்டும்? இப்ப இந்த இடத்துல அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு புதிதான ஒரு தரவை கொண்டு வராங்க. இதே மாதிரி ஒரு கேள்வி உண்டு 2023 2024 ஓயில் எழுதின அந்த பாஸ் பேப்பர்ல வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு கேள்வியை போட்டிக்கிறாங்க. அந்த கேள்வி வந்து கொஞ்சம் வலிமையான வரக்கூடிய கேள்விகளை விட கொஞ்சம் மாற்றத்துக்கான கேள்வி உண்டு. அதாவது இந்த மூணு அட்டவணைகள்ல அப்படியே இருக்க போகல என்ன செய்யறாங்கன்னா, புதுசா வந்து ஒரு அட்டவணையை உருவாக்கி அந்த அட்டவணைக்குள்ள இருக்கக்கூடிய புலங்களை வந்து சேர்த்த மாதிரி கேள்வி கேட்டிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த மூணாவது கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிற அந்த கேள்வி தொடர்ச்சியாக என்ன செய்யப்படுதுன்னா, அந்த கேள்வியோட வடிவங்களை மாற்றத்துக்கு உட்படுத்தி அந்த எதிர்காலத்தில் வினவப்பட இருக்கின்ற வினாக்கள்ல சில வித்தியாசமான கேள்விகள் வர இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இந்த 2023 24 வரப்போக்குள்ள அந்த கேள்வியோட டைப்புக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறேன், இல்லை எந்த வகையான கேள்விகள் நமக்கு வரலாம் என்கிறத வந்து நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் லேட்டாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இதுல நம்ம இந்த மூணாவது கேள்வியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். இப்ப ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு, இந்த இடத்துல அது உட்படுத்துறதுன்னு சொன்னது உட்புகுத்துறங்கிற ஒரு மீனிங் வந்து நம்ம எடுக்கலாம். அதாவது நாம ஒரு தொலைபேசி எண்ணை புதிதாக ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு நம்ம அட் பண்ண வேண்டி இருந்தா என்ன மாதிரி நம்ம அந்த தரவுகள் கொண்டு போயிட்டு அட் பண்ணலாம்ங்கிற அந்த வினாவை தான் கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு எந்த அட்டவணை மாற்றப்பட வேண்டும்? அப்ப இதுல நாம பார்த்த வழங்கு மேல தரப்பட்டிருக்கிற அட்டவணைகள்ல விற்பனை அட்டவணை, விற்பனையோட சம்பந்தப்பட்ட அட்டவணை தானே, அதுக்குள்ள நம்ம தொலைபேசி எண்ணை கொண்டு போயிட்டு புதுசா சேர்க்கறதுக்காக அந்த இடத்துல அட் பண்ணவே இல்லாது. இரண்டாவது பாத்தீங்கன்னா வகுதி அட்டவணை காட்டப்பட்டிருக்கு. அந்த வகுதி அட்டவணைக்குள்ள புதிதாக ஒரு தரவை கொண்டு போயிட்டு ஒரு தலைப்பை காட்டிட்டு அந்த தலைப்புகளை கொண்டு வரலாம்னு சொல்லிப்பாங்க. இது வகுதி அட்டவணை எந்த வகையான பொருட்களை வந்து நம்ம விற்கிறோம்ங்கிறத மட்டும்தான் காட்டுப்படுது. கீழே காட்டுப்பட்டிருக்கிற சாரி கிளை அட்டவணை தான் இந்த ஒவ்வொரு கிளைகளையும் அதுக்கான தனித்துவமான அடையாள எண்ணும் அதே நேரத்துல என்ன வகையான கேட்டகரியான பொருட்கள் விற்கிறாங்கன்னு சொல்லி காட்டப்படுது. அந்த கிளை அட்டவணை தான் உண்மையிலே வந்து என்ன கேட்டா, ஒவ்வொரு கடைகளையும் தனித்துவமா அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அட்டவணையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு கடையின் தொலைபேசி என்ன, அதாவது ஏதாச்சும் ஒரு போன் நம்பரை புதுசா கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கடைக்காகவும் நாம பிரதிநிதி செய்யப்பட்ட அட்டவணை வேண்டி இருந்த ஒரு அட்டவணைக்குள்ள அது எந்த அட்டவணைன்னு பார்த்தோம்னா அந்த கிளை அட்டவணையின் ஒரு நான்காவது புலமாக என்ன செய்யலாம்னு இந்த அட்டவணைக்குள்ள சேர்க்கலாம். அப்ப இந்த நம்ம ஒரு தொலைபேசி இலக்கத்தை ஒரு அட்டவணைக்குள்ள சேர்த்ததன் பிற்பாடு அந்த அட்டவணையை எழுதி காட்டுங்க, நீங்க எப்படி எழுதி காட்டலாம்? எப்படி கிளை அட்டவணையில் சில தலையை போட்டுட்டு அது கீழே நீங்க நேம் போட்டுட்டு அது பக்கத்துல ஷாப் ஆடி அதே மாதிரி கேட்டகரி அதுக்கு பக்கத்துல நீங்க தொலைபேசி இலக்கத்தை வந்து என்ன செய்யலாம், ஒரு தலைப்பாக போட்டு விட்டு அது உங்களுக்கு தொலைபேசி இலக்கம் தரப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த தரப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு இந்த ஏபிசி காலேஜ் சென்னை ஏபிசி காலேஜ் அதே மாதிரி சென்ட்ரல் காலேஜ்னா சென்ட்ரல் காலேஜ் அப்படி நீங்க என்ன செய்யலாம், தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆஹ் தரவுக்கு நேர நீங்க உங்களோட விடைகளை வந்து எழுதி கொண்டு வரலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல மூணாவது கேள்வி அவங்க வினாப்பட்ட கேள்விக்கு விட லைன்ல இருங்க, மெசேஜ்ல போட்டுக்கலாம்ப்பா. சார் கேன் யூ எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ்? ஷுவர். ஆனா இப்ப இந்த பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஷன் வந்து தமிழ் மீடியம் தானே, அதான தமிழ் மீடியத்துல உரிய ஆட்களுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதால எதிர்காலங்களில் இங்கிலீஷ் மீடியம் ஆட்களுக்கு உங்களோட செமினார்ஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டா உங்களோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இங்கிலீஷ்ல செய்கிறேன். இப்போ நம்ம தமிழ் மொழி மூலமான ஒரு பாஸ் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப சில நேரங்களில் உங்களுக்கு இந்த டேர்ம் வேர்ட்ஸ் அப்படி விளங்கலைன்னு சொன்னால் அந்த டேர்ம் வேர்ட்ஸை மட்டும் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். மற்றபடி உங்களுக்கு இந்த தமிழ் மொழி மூலமான மாணவர்கள் கூடுதலாக இருக்கிறதால தமிழ் மொழி மூலம் தான் கதைக்க வேண்டியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கடினமாக இருங்களா? ரைட். நான் சில வேர்ட்ஸை மட்டும் முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நான் இங்கிலீஷில் பேசி கொண்டு போகிறேன். ரைட். ஓகே. ரைட். இப்போ இதுல தொலைபேசி இலக்கத்தை நம்ம அட் பண்ணணும்னா கிளை அட்டவணைகளை வந்து சேர்க்கலாம். மற்ற எந்த ஒரு அட்டவணைக்குள்ளேயும் அந்த தரவை நம்ம உட்சேர்க்க முடியாதுங்கிறதால நம்ம மற்ற அட்டவணைகளை இந்த வழிக்காக கன்சிடர் பண்ண இயலாது. அப்ப இந்த மூணாவது தேர்ட்
கொஸ்டின் ஆன்சரா வந்து நாம செட் பண்ணிடும் கிளை அட்டவணை. அப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த அட்டவணையின் பேரை 3வது ஆன்சரா செட் பண்ணி கொள்றேன். ரைட். அடுத்தது 4வது வினா. ரைட். இதுல பார்க்கலாம். ஏபிசி கல்லூரியில் உள்ள மொத்த விற்பனைகளை காண்பதற்கு ஒரு வினவலை செயற்படுத்துவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய அட்டவணைகள் யாவை? இப்ப இந்த இடத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன, நான் போன கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன். வினவல் ஒன்று உங்கள்ட்ட கேட்குறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு தகவலை தேடுறதுக்காக சில அட்டவணைகளை உங்களை பார்க்க சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல வந்து அவங்க கேட்கப்பட்ட வினால ஏபிசி கல்லூரியில் உள்ள மொத்த விற்பனைகளை காண்பதற்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே நல்லா விளங்கும். ஏபிசி கல்லூரியின் மொத்த விற்பனை. அப்ப இந்த இடத்துல தரப்பட்டிருக்கிற வினாவில 2 வகையான தரவுகள் நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுல முதலாவது தரவு என்னன்னா ஏபிசி கல்லூரி, இரண்டாவது கேட்டிருக்கிறாங்க மொத்த விற்பனைகளை காணுதல். அப்ப இந்த இடத்துல ஏபிசி கல்லூரியை நீங்க காண வேண்டியிருக்கு, அதண்ட மொத்தத்தையும் நீங்க காண வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஏபிசி கல்லூரி எங்க இருக்குங்கிறத வந்து நீங்க தேடி எடுத்துக்கொள்ளணும்டா. இந்த 3 வகையான அட்டவணைகள்ல முதலாவது நீங்க தேட வேண்டிய அட்டவணை எது? அந்த ஏபிசி காலேஜ்னு காட்டுப்பட்டிருக்கிற அந்த தரவு இருக்கக்கூடிய அட்டவணை. அப்ப நீங்க அந்த தரவு எங்க இருக்குங்கிறத நீங்க அடையாளப்படுத்துறீங்கன்னா அதுல அட்டவணைன்ற பேர் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கிளை அட்டவணை அந்த குறிப்பிட்ட அந்த தரவு வைத்திருக்கக்கூடிய ஒரு அட்டவணையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த ஏபிசி கல்லூரியின் வரப்போகுள்ள வழங்கும் அந்த ஏபிசி கல்லூரி இருக்கக்கூடிய அட்டவணை கிளை அட்டவணை தான். அப்ப முதலாவது ஆன்சரா நம்ம எழுதலாம். அந்த ஏபிசி கல்லூரியை தேடுறதுக்காக வேண்டி கிளை அட்டவணையை பயன்படுத்துவோம். அதே நேரத்துல அதண்ட மொத்த விற்பனையை காண்றதுக்கு. அப்ப ஏபிசி கல்லூரியை நம்ம கண்டுட்டோம்னு சொன்னா விற்பனை சம்பந்தப்பட்ட டேபிளுக்குள்ள அந்த விற்பனையோட தொடர்பா இருக்கிற தரவுகளை நீங்க ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா அந்த விற்பனையின் தரவுகளை காட்டக்கூடிய அட்டவணையின் தரவுல அந்த ஷொப் ஐடியா 001 தானே காட்டிக்கிறாங்க. அப்ப கட்டாயமா நீங்க என்ன செய்யணும், கிளை அட்டவணைக்குள்ள இருக்கக்கூடிய ஏபிசி காலேஜின் தரவுல அதுல ஷொப் ஐடி என்ன இருக்குது 001 தான் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த 001 கொண்டு போயிட்டு தான் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இன்னொரு அட்டவணைக்குள்ள, அதாவது விற்பனையோட சம்பந்தப்பட்டிருக்கிற அட்டவணை உண்மையிலேயே விற்பனை அட்டவணை. அந்த விற்பனை அட்டவணைக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தால விற்பனை செய்யப்பட்ட மொத்த விற்பனைகளை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஏபிசி கல்லூரியின் மொத்த விற்பனையை காணணுமாக இருந்தா முதலாவது கிளை அட்டவணைக்குள்ள நீங்க போயிட்டு ஏபிசி கல்லூரியை நீங்க தேடி எடுக்கணும். அதுக்கு பின்னால அதண்ட முதன்மை சாவி 001 நீங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த 001 கொண்டு போயிட்டு இன்னொரு அட்டவணைக்குள்ள தரவு வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேட வேண்டியிருக்கு. அப்ப இன்னொரு அட்டவணைக்குள்ள தேட போனீங்கன்னு சொன்னா அந்த அட்டவணையும் தான் இந்த அட்டவணைக்குரிய ஒரு விடையாக வரும். அப்ப இந்த 001 கொண்டு போயிட்டு இங்க தேடிக்கலாம்னு சொன்னா ஜனவரி மார்ச், அதாவது இந்த விற்பனை அட்டைக்குள்ள ஜனவரி மார்ச்ல என்ன நடந்திருக்குன்னா சில பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய மொத்த தரவுகள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள நீங்க இந்த 3 அட்டவணைகளையும் நீங்க அந்த குறிப்பிட்ட விற்பனையோட சம்பந்தப்பட்ட அட்டவணைகளாக கிளை அட்டவணையும் விற்பனை அட்டவணையும் நீங்க இதுக்குரிய ஆன்சர்ஸா வந்து என்ன செய்யலாம், எழுதலாம். அப்ப உங்களுக்கு வினவலை காணுங்க அப்படின்னு சொல்லி இல்லாட்டி வினவலை வந்து உருவாக்குறாங்க, அந்த வினவலை உருவாக்குறதுக்காக எந்த அட்டவணைகள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி தரவுகள்ல தரப்பட்டிருந்தா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்மள தேட சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு என்ன செய்யுங்கன்னா உங்களோட தரவை அடிப்படையாக கொண்டு அந்த அட்டவணைகளை இனங்காண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உண்மையிலேயே வந்து நம்ம வினவலை உருவாக்குறேன்னு சொன்ன பிள்ளைங்க அது குவாரிஸ் வந்து நம்ம உருவாக்குறேன்னு சொல்லுவோம். குவாரிஸ் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ஒரு மெயின் கம்பனண்டா இருக்கு, அதாவது பிரதான கூறுகள்ல உண்டு. நம்ம ஏற்கனவே உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்பாங்க. அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல பிரதான கூறுகள் 4 இருக்கு. ஒன்று படிவம், அதாவது ஃபார்ம்னு சொல்லுவோம். ரெண்டாவது டேபிள்ஸ், அதாவது அட்டவணைகள். மூணாவது ஃபார்ம்னு சொன்னா படிவங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நாலாவது குவாரின்னு சொன்னா வினவல்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல அவங்க சொல்ற விஷயம் குவாரி. அந்த குவாரிங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான கூறா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா ஒரு அட்டவணைக்குள்ள வர வேண்டிய தரவுகளை நீங்க ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்கிறதுக்கு பேர் தான் குவாரி. சரிங்களா? அதாவது நாம எல்லா அட்டவணைகளையும் சேர்த்து நமக்கு தேவையான தரவுகளை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கொள்ளும். அதுக்காக தான் கூடுதலா வந்து வினவலை பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் கடந்த காலங்களில் வரக்கூடிய அந்த வினாப்பத்திரங்கள்ல இந்த குவாரியோட சம்பந்தப்பட்டது பிராக்டிக்கலா இது வரைக்கும் வரல. நார்மலா வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த குவாரியை உருவாக்குறதுக்கு எந்த அட்டவணைகளை இணைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி மேலோட்டமான ஒரு கேள்விக்கு தான் கேட்கப்படுது. அப்ப நீங்க இந்த கேள்விக்கு விட எழுதணுமாக இருந்தா நீங்க தரப்படக்கூடிய அட்டவணைன்ற, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தரவு தந்திருப்பாங்க, அந்த தரப்படக்கூடிய தரவுகளை அடிப்படையா வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்பதங்களை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னா உரிய அட்டவணைகளை இலகுவான முறையில நீங்க அடையாளப்படுத்தலாம். அதுக்காக நீங்க ஒரு சின்ன ஒரு நுட்பம் தான், அவங்க தந்திருக்கிற கேள்வியில நீங்க தேடி எடுக்க போறீங்க என்கிறத நீங்க அந்த கேள்வியா மாத்துங்க. நீங்க இப்ப ஏபிசி கல்லூரியில மொத்த விற்பனையை காண்பதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் உங்களை சொல்லுவாங்க. அப்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை
தயாரிக்கிறதுக்காக வினவலை உருவாக்குறேன்னு சொன்னா நீங்க அந்த சம்பந்தமான விஷயங்களை தேட போறீங்கன்னு அர்த்தம். அந்த தேடுறதுக்காக நீங்க என்னென்ன அட்டவணைகள் எல்லாம் போவீங்களோ அந்த அட்டவணைகளை நீங்க விடையாக எழுதி விட்டீங்கன்னு சொன்னா அதுக்குரிய விடைகளை நீங்க என்ன செய்யலாம், இலகுவான முறையில தேடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல 4வது கேள்விக்குரிய விடையாக விற்பனை அட்டவணையும் கிளை அட்டவணையும் நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தினா, இப்ப ஏற்கனவே அந்த ஆன்சர்ஸ் இருக்கிறதால நான் அந்த விட இதுக்குள்ள எழுதி விடுறேன். சரிங்களா? ரைட். அப்ப இதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து விற்பனை அட்டவணையும் அதே மாதிரி கிளை அட்டவணையும் 4வது கேள்விக்குரிய விடையாக இருக்கும். ரைட். அடுத்தது வந்து நம்ம 5வது வினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுல ஷாப் ஐடி 004 என்ற புதிய கடை புதுசாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு கடையை உத்சேக பாக்குறாங்க. அப்ப அந்த உத்சேக போற கடைக்கான ஒரு புதிய ஐடியா தரப்பட்டிருக்கு. ஷாப் ஐடி 004 என்ற புதிய கடை. அந்த கடைக்கு பேரு சொல்றாங்க மில்க் அண்ட் போட்டோகாப்பியிங். அதை சந்தைப்படுத்துவதற்காக HIJ காலேஜில் திறக்கப்பட்டுள்ளதென கொள்க. இத்தகவலை உட்படுத்துவதற்காக இற்றைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள் யாவை? அப்ப இந்த இடத்துல அவங்க 5வதா கேட்டுக்கிற கேள்வி என்ன, புதுசா ஒரு பதிவு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு. அந்த புதுசா கொண்டு வந்திருக்கிற பதிவு என்னன்னா, புதிய ஒரு கடையை ஒன்று அட் பண்ணணும். அந்த கடை என்ன வகையான ஒரு கேட்டகரின்னு சொன்னா மில்க் அண்ட் கோப்பிங்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த கடைக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, என்ன HIJ காலேஜ்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட பதிவுகளை அடையாளப்படுத்தணும்னா முதலாவது என்ன செய்யணும், இப்ப கடையை தானே புதுசா சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல கடைங்கிறத வந்து காட்டக்கூடிய அட்டவணை எதுன்னா உண்மையிலே கிளை அட்டவணை தான் கடைன்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் உண்மையிலே நம்ம வந்து கடைன்னு சொன்னா ஷாப் டேபிள்னு சொல்லி தந்திருக்கணும். இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, உங்களோட வார்த்தை பிரிவுகளை சரியா நீங்க பயன்படுத்துறீங்களான்னு சொல்லி அவதானிக்கிறீங்களா கண்டுபிடிக்கிறீங்களுக்கு தான் கிளை அட்டவணை பிரான்ச் டேபிள்னு சொல்லி காட்டுப்பாட்டிருக்கு. அப்ப நீங்க கடை என்றானே நீங்க கிளைங்கிறத வந்து அடையாளப்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல ஷாப் ஐடி 004 தந்திருக்கக்கூடிய புதிய கடையை நீங்க அர்ப்பணமாக இருந்தா உண்மையிலே வந்து ஷாப் ஐடி என்று காட்டக்கூடிய ஒரு முதன்மை சாவியை அடையாளப்படுத்தக்கூடிய அட்டவணையும் கிளை அட்டவணை தான். அப்ப இந்த கிளை அட்டவணைக்குள்ளதான் நீங்க முதலாவதாக என்ன செய்யணும், புதிய ஒரு தரவை உட்சேர்க்க வேண்டியிருக்கு. அப்ப இதுல அவங்க தரப்பட்ட ஐடியா பாத்தீங்கன்னு சொன்னா 004. அப்ப ஏற்கனவே 003யோட என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த குறிப்பிட்ட தரவு முடிவடைஞ்சிருக்கு. அப்ப நீங்க புதுசா ஒரு கடையை அட் பண்ண வேண்டி இருக்கிறதால நீங்க தொடர்ச்சியாக கீழே நீங்க என்ன செய்யணும் 004. அதே நேரத்துல எந்த வகையான கீழே அவங்க தரப்பட்டிருக்கிறாங்க HIJ காலேஜ். அதே மாதிரி கேட்டகரி. அப்ப நம்ம அந்த தரவை சேர்த்துட்டு வரப்போக்குள்ள இந்த குறிப்பிட்ட அட்டவணைக்கு 4வது பதிவை நம்ம அடையாளப்படுத்துவோம். முதலாவதுல HIJ காலேஜ்னு போடுவோம், 004 போடுவோம். இருந்தாலும் கேட்டகரியில வந்து என்ன கேட்டகரியை போடணுங்கிறதையும் அவங்க தந்திருக்கிறாங்க. அப்ப இதுல கேள்வி நீங்க பார்த்தாலே விளங்கும், மில்க் அண்ட் போட்டோகாப்பியிங் சரி போடும் அந்த பொருளை வந்து அவங்க சந்தைப்படுத்துறங்கிறதால அப்ப மில்க் அண்ட் போட்டோகாப்பிங் சரி போட்டு ஏற்கனவே அந்த கேட்டகரி அந்த குறிப்பிட்ட அட்டவணைகளை சேர்க்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அடையாளப்படுத்துங்க. அப்ப இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட கேட்டகரி ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற அட்டவணைக்குள்ள இருக்கான்னு பார்த்தா அந்த கீழே தரப்பட்டிருக்கிற அந்த மில்க் அண்ட் போட்டோகாப்பிங்கிற அந்த கேட்டகரி இல்ல. அதுக்கு பதிலாக மில்க் அண்ட் ஸ்டேஷனரின்னு சொல்லி தானே செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு தரவு தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க புதுதா ஏதாச்சும் ஒரு தரவு சேர்க்கணும்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா இருக்கு. ஏன்னா இப்ப இதுல அவங்க தரப்பட்டிருக்கிற புது தரவு மில்க் அண்ட் போட்டோகாப்பிங்கிறது ஏற்கனவே இருக்கிறத விட வித்தியாசமான சொற்பதம் தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா புதியதாக இந்த ஒரு கேட்டகரி உருவாக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த ABCங்கிறதோட நீங்க புதுசா ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணணும், D கேட்டகரி. ஏன்னா தொடர்ச்சியான முறையில தான் அந்த இடத்துல அவங்க அஹ், இந்த வகுதி அட்டவணைக்கு புதிதா ஒரு தரவு சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட பிள்ளைகள் அந்த புதுசா சேர்க்கப்பட்டிருக்கிற தரவுக்கும் சில நேரங்கள்ல உங்களுக்கு முதன்மை சாவி தருவாங்க. சில நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட தரவுக்குரிய முதன்மை சாவி தராம விடுவாங்க. அப்படி தராம விட்டாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட புதிய பதிவு ஒன்று உள்ளுக்கு வர இருக்குன்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்கன்னா கட்டாயம் அந்த அந்த ஓர்டர்ல வரக்கூடியதை நீங்க அடுத்த ஒரு புது லேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். அப்ப ஏற்கனவே A போட்டிருக்கிறாங்க, BC போட்டுப்பட்டிருக்கு. அப்ப நம்ம புதுசா உருவாக்க வேண்டிய மில்க் அண்ட் போட்டோ காப்பிங்ல நீங்க Dங்கிற கேட்டகரியை வந்து என்ன செஞ்சா உருவாக்கிட்டு அதுக்கு பக்கத்துல புது கேட்டகரியோட நேம் வந்து மில்க் அண்ட் போட்டோ காப்பிங்னு சொல்லி போட்டுட்டு அந்த கேட்டகரியில நேம் கொண்டு வந்து என்ன செய்யணும், இந்த பிரான்ச் டேபிள்ல போட வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல அவங்க கேட்கப்பட்ட வினா, இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட மாற்றங்களை நாம செய்யணுமாக இருந்தா அதுக்கு எந்த வகையான அட்டவணைகளை நாம சேர்க்க வேண்டியிருக்கு, அதாவது கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த கேள்விக்குரிய விட கிளை அட்டவணைக்குள்ள புதுசா அந்த கடையை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதே நேரத்துல புதிதாக ஒரு கேட்டகரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால இந்த வகுதி அட்டவணைக்குள்ள கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், அதுல கேட்டகரி ஒன்று புதுசாக நீங்க அட் பண்ண வேண்டியிருக்கிறதால 4வது கேட்டகரியா உள்ளுக்கு சேர்க்கணும். அப்ப வகுதி அட்டவணையும் இந்த கேள்விக்குரிய விடையாக இருக்கும். அப்ப 5வது கேள்விக்குரிய விடை என்ன, கிளை அட்டவணை அதே நேரத்துல வகுதி அட்டவணைன்னு சொல்லி 2 விடைகளை போட்டுக்கொள்ளலாம். அப்ப நான் கீழே வந்து என்ன செய்யறேன், இதுல கிளை அட்டவணை ஏற்கனவே இருக்கு. அப்ப 5வது ஆன்சரா கிளை அட்டவணை.
ரைட். கீழே அட்டவணையோட நம்ம மகதி அட்டவணையும் புதுசாக சேர்க்க இருக்கிறதால மகதி அட்டவணையும் சேர்த்துக்கிறோம். ரைட். அடுத்தது ஆறாவது வினா போட்டிக்கிறாங்க. நம்ம ஆறாவது வினா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போகலாம். ரைட். இதுல பார்ப்போம். மேலே ஐந்தில் குறிப்பிட்டுள்ளவாறு புதிதாக சேர்த்த பதிவேடுகளை அவற்றுக்குரிய அட்டவணை பெயருடன் எழுதுக. அப்ப ஏற்கனவே நாம அந்த குறிப்பிட்ட அட்டவணைகளை அடையாளப்படுத்துற நேரத்துல அந்த அட்டவணைக்குள்ள எவ்வாறு பதிவுகள் அடையாளப்படுத்தப்படணும்னு சொல்லி நாம என்ன செஞ்சோம், பேசிட்டோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த பதிவுகளை நம்ம எழுதி கொள்வோம். அப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கிளை அட்டவணை, பகுதி அட்டவணை. அதுக்குள்ள நான் அந்த ரெண்டு அட்டவணையும் ஆறாவது கேள்விக்கு விடையா வருது தானே. அதால அந்த விடைகளை நான் என்ன செய்யறேன், தொடர்ச்சியா திரும்ப போட்டுக்கொள்றேன். அப்ப கிளை அட்டவணைக்குள்ள வர வேண்டிய பதிவு என்ன, முதலாவது நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. அந்த கிளை அட்டவணைக்குள்ள வரக்கூடிய பதிவை பார்ப்போம். அதாவது குறிப்பிட்ட நேம் போட்டிக்கிறாங்க, அதுக்கு பின்னால ஒரு பொதுவான ஐடி வந்து நம்ம அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு, அதுக்கு பின்னால கேட்டகரி. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நேம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு என்ன, HIJ காலேஜ். அதே மாதிரி ஷொப் ஐடி புதுசா நம்ம அட் பண்ண இதுக்குள்ள வர வேண்டியது 004. அதே மாதிரி கேட்டகரிக்கு உள்ள நம்ம புதுசா ஒரு கேட்டகரி உருவாக்க வேண்டியிருக்கு, மில்க் அண்ட் போட்டோ காப்பிங்னு சொல்லி. அதுல கேட்டகரி வந்து D ன்னு சொல்லி வரும். அப்ப நாம என்ன செய்யலாம், இந்த ஐந்தாவது கேள்விக்குரிய விடையை நம்ம தொடர்ச்சியாக எழுதி கொண்டு போகலாம். ரைட். இப்ப இதுல முதலாவது HIJ காலேஜ், அதே மாதிரி ரெண்டாவது 004, அதே மாதிரி அந்த நாலாவது சாரி மூணாவது வர வேண்டிய கலம்ட நேம் டி கேட்டகரிக்குள்ள நம்ம தரவை சேர்க்க வேண்டியிருக்கு, அதை டின்னு போட்டிக்கிறேன். அதே மாதிரி கேட்டகரி டேபிளுக்குள்ள நம்ம புதுசா ஒரு தரவை சேர்த்தோம்னு சொன்னா அதுக்கு எந்த வகையான தரவை சேர்க்கணும்னு பாக்குறதுக்கு. அப்ப நம்ம அதுக்குள்ள இரண்டு தரவு தான் நம்ம போட வேண்டியிருக்கு கேட்டகரி டேபிளுக்குள்ள, இல்லையா? நீங்க பார்த்தாலே விளங்கும் இல்லையே. இந்த கேட்டகரி டேபிள்ல முதலாவது கேட்டகரிக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அந்த கேட்டகரிங்கிற லேபிளுக்கு கீழே வர வேண்டிய விஷயம் டி. அதே மாதிரி ஐட்டம்ஸ்ங்கிற தலைப்புக்குள்ள வர வேண்டிய தரவு கீழே கேள்வியிலே தரப்பட்டிருக்கு, என்னது, மில்க் அண்ட் போட்டோ காப்பிங். ஸோ இந்த ஆன்சரை வந்து நம்ம சேர்த்து விட்டுருவோம். அப்ப இதுக்குள்ள வர வேண்டியது டி, கமா, மில்க் அண்ட் போட்டோ காப்பிங். ரைட். இந்த கேள்விக்குரிய விடைகளை வந்து எழுதுறது மிக இலவா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பதிவை அடையாளப்படுத்துறதுக்காக எந்த வகையான அட்டவணைகளை இனங்காணும்னு சொல்லி தந்தாங்கன்னா பெரும்பாலான கேள்விகள் அந்த அட்டவணை அடையாளப்படுத்துறதுக்கு பின்னால அந்த பதிவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப கீழே ஐந்தாவது கேள்வியை தொடர்ச்சியா ஆறாவது கேள்வி அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கு. அப்ப அட்டவணை அடையாளப்படுத்துறதுக்கு பின்னால் அந்த அட்டவணைக்குள்ள நம்ம சேர்க்க வேண்டிய தரவுகளை அந்த ஃபார்மெட்ல வந்து எழுதி காட்டுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. நான் போன கிளாஸ்ல நான் எப்படி அந்த குறிப்பிட்ட அட்டவணைக்குள்ள நம்ம அந்த பதிவுகளை எழுதணும், அட்டவணையின் பேரு, அதே மாதிரி அம்புக்குறி, அதே மாதிரி பின்னால தரவுகள் இந்த ஓர்டர் எழுதணும்னு சொல்லி நான் தெளிவாக அடையாளப்படுத்தி பேசியிருக்கேன். நீங்க போன கிளாஸ் வராம யாராச்சும் புதுசா இந்த கிளாஸ் இருக்கிறீங்களான்னு சொன்னா கட்டாயம் போன கிளாஸ்ல வீடியோ கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சரிங்களா பிள்ளை? ரைட். இப்போ இதுல தொடர்ச்சி அடுத்த கேள்வி என்ன, BII, அதாவது ஏழாவது கேள்வி. ரைட். ஏழாவது கேள்வி இதுல தந்திருக்காங்க பாவம். 2000 சாரி. ரைட். இதோட ஆறாவது கேள்வியோட இந்த கேள்வி முடிவுபட்டிருக்கு, இல்லையா? அடுத்து 2019ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி தான் போடுபட்டிருக்கு. அப்ப இதோட நம்ம என்ன செய்யும், அந்த கேள்வியை முடிச்சுக்கொள்ளும். அப்ப இதுல ஆறு கேள்வி தான் தரப்பட்டிருக்கிறதால அந்த ஆறு கேள்வி விடைகளும் இதுல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாமா? இந்த கேள்விகளை விடையளிக்கிற சந்தர்ப்பத்துல ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு வந்திருந்தா அந்த கேள்விகளை இப்ப கேளுங்க. Right. நம்ம அடுத்த இயர் தான் பாஸ் பேப்பர் போவோம். 2019 பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எவ்வாறு விடையளிக்கப்பட்டிருக்கிறது நம்ம கலந்துரையாடல மேற்கொள்ளும். ரைட். இதுல 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸ்ல ஒரு பார்ட் டூல முதலாவது கேள்விக்குள்ள ஏழாவது கேள்வியாக இந்த கேள்வி வரப்பட்டிருக்கு. இதுல போட்டிக்கிறாங்க, பார்த்தா விளங்கும். அதுக்கு பின்னால அதே நேரத்துல 2019 பிரதானமான பார்ட் டூவோட பின்பக்கம், அதாவது மூணாவது கேள்வியாகவும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு கேள்வி போட்டிக்கிறாங்க. பெரும்பாலான கேள்விகள் கூடுதலாக எம்சிக்குள்ள கட்டாயம் இரண்டு புள்ளிகளை அடிப்படையாக வச்சு வரும். கூடுதலாக மிக கூடுதலாக 14 அப்படி இல்லைன்னா 15 16 புள்ளிகளை அடிப்படையாக வச்சு தான் தரவுத்தளத்தில் வரக்கூடிய கேள்விகள் வரும். ஸோ இந்த கேள்விகளில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னு சொன்ன புள்ளிகள் இலகுவான முறையில் நீங்க என்ன செய்யலாம்னா புள்ளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். 2019 வந்திருக்கிற ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த விற்பனை பிரதிநிதிகளின் மாதாந்த விற்பனைகளையும் தரகுகளையும் பட்டியலிடும் பின்வரும் தரவுத்தள அட்டவணைகளை கருதுக. இப்போ இதுல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு அட்டவணையும் தந்திருக்கிறாங்க. அந்த அட்டவணையில சில மாதத்தை அடிப்படையாக கொண்டும் ஆஹ், சில விற்பனையாளர்கள் சேல்ஸ் ரெப்பை வந்து போட்டிக்கிறாங்க. அவங்களோட மொத்த விற்பனையும் அதே நேரத்தில் அவங்களோட கமிஷனும் காட்டுற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ரைட். கீழே வந்து ஒரு குறிப்பு தந்திருக்கிறாங்க. கட்டாயம் புள்ளிகள் குறிப்பு தரப்பட்டிருந்தா அந்த குறிப்புகளை தொடர்ச்சியான முறையில் வாசிங்க. ரைட். இதுல பார்ப்போம். மந்த், சேல்ஸ் ரெப் ஐடி, டோட்டல் சேல்ஸ், கமிஷன் எனும் புலப்பெயர்கள் மூலம் குறிப்பிடப்படுவன முறையே மாதம், விற்பனை பிரதிநிதியின் அடையாளம் காணி, மொத்த விற்பனை, தரகு ஆகும்.
இதுல தொடர்ச்சியா நம்ம மேல என்ன பார்த்தோமோ அப்படியான விஷயங்களை அது என்னதுக்காக பயன்படுத்தப்படுதுங்கிறத வந்து தந்திருக்கிறாங்க. ரைட். கீழே வந்து ஏ கேள்வி, அதாவது 7வது கேள்விக்குள்ள முதலாவது கேள்வி கேட்கிறாங்க. மேற்குறித்த அட்டவணைக்கு முதன்மை சாவி உருவாக்குவதற்கு எந்த 2 புலங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும்? இப்ப இதுல வந்து அவங்க என்ன செய்யலைன்னா, பெரும்பாலான பாஸ் பேப்பர்ஸ்ல கேள்வி என்ன செய்வாங்க, ஆஹ் ஒரு அதாவது சேர்மான சாவி இருக்குங்கிறத வந்து அடையாளப்படுத்தாம நேரடி அவங்களோட கேள்வியை கேட்பாங்க. எப்படின்னா, இந்த மேலே காட்டப்படுகிற அட்டவணையில முதன்மை சாவி எழுதுங்க. அப்ப இந்த கேள்வியில அவங்க டைரக்டாவே கேட்கிறாங்க உங்ககிட்ட, என்னது இந்த கேள்விக்கு மேல எந்த முதன்மை சாவி உருவாக்குறதுக்காக எந்த 2 புலங்கள் சேர்க்கப்பட வேண்டியிருக்கு. அப்ப முதன்மை சாவி இந்த இடத்துல சேர்மான சாவி மூலமா தான் முதன்மை சாவி அடையாளப்படுத்தப்படுது. அது கேள்வியிலே தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப நேரடியா வந்து முதன்மை சாவியை உருவாக்குறதுக்கான புலங்களை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். அப்ப இந்த நேரடியா கேள்வி இருக்கிறதால இலகுவான முறையில விட எழுதலாம். அப்ப மேல வந்து நாம மந்துங்கிறத வந்து தெரிவு செய்யலாம்னு பார்த்தோம்னா, மந்துக்கு கீழே இருக்கக்கூடிய தரவுகளை நம்ம பார்த்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த குறிப்பிட்ட அட்டவணைக்கு முதன்மை சாவியை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப கீழே நீங்க அந்த மந்துங்கிறத ஒரு முதன்மை சாவியை எடுக்கலாம்னு பார்த்தா இயலாம். ஏனென்றா ஜனவரி என்ன செய்யப்பட்டிருக்கு, 2 தரவுகள் வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் ரிப் ஐடியா தனி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தாலும் இந்த இலக்கம் ஒன்று 2 தடவைகள் வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலக்கம் 2 2 தடவை வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம பெரும்பாலும் அந்த அமௌண்ட் கரன்சி அடிப்படையாக கொண்டதை வந்து நம்ம என்ன செய்யறதில்ல, முதன்மை சாவியா தெரிவு செய்யறதில்ல. அதே மாதிரி இந்த இடத்துல கமிஷனும் அதே கரன்சி அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. அதாவது தரவு வகைகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தானே, எண்கள், அதே மாதிரி பாடம், அதாவது எழுத்துக்கள், அதே நேரத்துல நாணயம், அதே மாதிரி தேதி மற்றும் நேரம், அப்படியா அதாவது நம்ம பெரும்பாலும் நம்பர்ஸும் எழுத்துக்களையும் தான் கூடுதலா முதன்மை சாவியா நம்ம தெரிவு செய்யும். அப்ப நம்ம கரன்சி டேட் அண்ட் டைம் வந்து கூடுதலா எடுக்கிறத அவாய்ட் பண்ண பாருங்க பிள்ளைங்க. ரைட். இப்ப இதுல மேற்குறித்த அட்டவணைக்கு எந்த முதன்மை சாவியை உருவாக்குறது, அதாவது முதன்மை சாவியை உருவாக்குறதுக்கு எந்த 2 புறங்களை தெரிவு செய்வீங்க போகல நேரடி நமக்கு பார்த்தாலே விளங்கும். மந்த், அதே நேரத்துல சேல்ஸ் ரெப் ஐடி இல்லையா, இந்த 2 புலங்களையும் ஒரே நேரத்துல வச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே விளங்கும், மந்த்துக்கு கீழே இருக்கிற ஜனவரியையும் பக்கத்துல இருக்கிற சேல்ஸ் ரெப் ஐடி ஒன்று, இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகல அதோட தொடர்பா வரக்கூடிய தரவு அதே மாதிரி திருப்ப வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்ப ஜனவரியும் ஒன்று நீங்க சேர்த்து பார்த்தா அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது திரும்ப கீழே வந்திருக்கான்னு பார்த்தா இல்ல, திருப்ப வந்திருக்கிற தரவுல எப்படி வந்திருக்கு, ஜனவரி 2 தான் வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 1 வந்திருக்கிறது, திரும்ப பிப்ரவரி 1 வராம பிப்ரவரி 2 வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு இலகுவான முறையில என்ன செய்யலாம், ஒரு சேர்மான சாவியை உருவாக்கலாம். அது எப்படி உருவாக்கலாம்டா, இந்த மந்த்ங்கிறதையும் சேல்ஸ் ரெப் ஐடி இந்த ரெண்டையும் சேர்க்கிறதன் மூலமாக என்ன செய்யலாம், இந்த 7வது கேள்விக்குள்ள வரக்கூடிய ஏ கேள்வியுடைய நம்ம என்ன செய்யலாம், சேர்மான சாவியை அடையாளப்படுத்தலாம். அப்ப இந்த இடத்துல எந்த 2 புலங்களுங்க போகல, மந்தும் சேல்ஸ் ரெப் ஐடியும். சரிங்களா? ரைட். அடுத்தது கீழே பார்ப்போம். பி கேள்வியை விட பின்வரும் ஒவ்வொரு புலத்துக்கு மிகவும் பொருத்தமான தரவு வகைகளையும் எழுதுக. அப்ப இந்த இடத்துல கீழே மேல தரப்படுகிற அட்டவணை இந்த புலங்கள் தரப்பட்டிருக்கு. புலம்னு சொன்னா ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். என்ன இதுல மந்த் ஒரு ஃபீல்டா இருக்கு, சேல்ஸ் ரெப் ஐடி, டோட்டல் சேல்ஸ், அதே மாதிரி கமிஷன். அப்ப இந்த இடத்துல 4 வகையான தரவு புலங்கள் இருக்கு. அந்த புலங்கள்ல முதலாவது புலத்தையும் மூணாவது புலத்தையும் தந்திருக்கிறாங்க. இப்ப மந்த்ங்கிற புலத்துக்குரிய தரவு வகை, அதாவது டேட்டா டைப் என்னங்கிறத வந்து நாம பார்த்தோம்னா, மந்த் இந்த தரப்பட்டிருக்கு தானே, கீழே தரப்பட்டிருக்கிற நீங்க பார்த்தானே விளங்கும், இந்த ஜனவரி பிப்ரவரின்னு தரப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த ஜனவரி பிப்ரவரிங்கிறது ஒரு மாசத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு. அப்ப அதே நேரத்துல இது காலத்தை குறிக்கிறது தானே, அப்ப காலத்தை குறிக்கிறதால நம்ம என்ன செய்யலாம், டேட் அண்ட் டைமை வந்து ஆன்சர் எழுதுவோம்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க பிள்ளைகள். நீங்க கவனமா இருக்கணும். அந்த ஜனவரி பிப்ரவரின்னு தாராங்கன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல கூடுதலாக முழுமையாக, அதாவது வருடம், மாதம், திகதி இந்த மூணுமே தொடர்ச்சியான முறையில என்ன செய்யப்படலைன்னா அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படலை. இதுல மாசம் மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இதுக்கு பின்னால கூட எதிர்காலத்துல வரக்கூடிய பாஸ் பேப்பர்ஸ்ல அதாவது நீங்க எழுத போற பேப்பர்ஸ்ல ஏதாச்சும் கேள்விகள் வந்தா எப்படி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு தாராங்க, அந்த தலைப்புல திகதிர விளக்கத்தை மட்டும்தான் போட்டிருக்காங்க, பின்னால மாசமும் வரல, இயரும் வரல, அதாவது வருடமும் காட்சிப்படுத்தப்படலைன்னு சொன்னாலும், அதே மாதிரி மாசம் மட்டும் போட்டு வருடமும் குறிப்பிட்ட தேதியும் அடையாளப்படுத்தப்படலைன்னாலும் சரி, அதே மாதிரி வருடத்தை மட்டும் போட்டு மாதமோ இல்லாட்டி குறிப்பிட்ட தினத்திர நாள், அதாவது தேதியையும் அடையாளப்படுத்தலைன்னு சொன்னா கூட பிள்ளைங்க நீங்க தனியை தான் அதை பார்த்து எடுத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போகக்கூடாது, அந்த மொத்த காலத்தை அடிப்படையாக வச்சு நீங்க விட எழுத போகக்கூடாது. இப்ப இந்த இடத்துல ஜனவரி அதே மாதிரி பிப்ரவரி தானே போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தனியா ஒரு சொல் காட்டுப்பட்டிருக்கிறதால இதை நீங்க தேதி மற்றும் நேரம்ங்கிற அந்த டேட்டா டைப்பை வந்து என்ன செய்யறது, எடுக்க இயலா. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல பிப்ரவரிங்கிறத ஒரு எழுத்தாகத்தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. எழுத்துன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம், அதே மாதிரி தமிழ்ல பாடம் அப்படின்னு சொல்லி எழுதி வைப்போம். அப்ப நீங்க இந்த முதலாவது கேள்வியில மந்த் புலத்துக்குரிய ஆன்சர்
இதுக்குரிய ஆன்சர் நீங்க எழுதணும் என்ன, ஜனவரி, பிப்ரவரி, அதே மாதிரி கீழே இன்னும் தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதத்தை அடிப்படையா வச்சு வந்தாலும் மேலே இருக்கிற மந்த்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஃபீல்டு உண்டு, சரிங்களா? அப்ப அதால நீங்க எழுதணும் மந்த் வந்து ஒரு பாடத்துக்கு தமிழ் மீடியத்தில் நீங்க எழுதுறாங்க மென் பாடம்னு எழுதுங்க. அதே மாதிரி மந்தை வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியமாக்க நீங்க ஃபீல்டு பேர் வந்து என்ன டெக்ஸ்ட்னு சரி போட்டா சரி. நீங்க இந்த இடத்துல டேட்டா டைப்ஸ் எழுத போகக்குள்ள நீங்க தமிழ்ல எழுதினாலும் உங்களுக்கு புள்ளி தருவாங்க, இங்கிலீஷ்ல நீங்க எழுதினாலும் ஓகே. தமிழ் மீடியம் ஆக்கல இங்கிலீஷ்ல நீங்க ஆன்சர் எழுதினாலும் கூட உங்களுக்கு ஆன்சருக்கு சரி தருவாங்களா. இப்போ நீங்க வந்து டெக்ஸ்ட் தான் எழுதணும் இல்லை, நீங்க பாடம் மட்டும் தமிழ் எழுதினாலும் சரி. அதே மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதலாமா. ரைட். அடுத்தது டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும், நேரடியாகவே உங்களுக்கு பார்த்தா விளங்குது. அதுல வந்து அமௌண்ட்டை வந்து காட்டுப்பட்டிருக்கு, ருபீஸ்ல அடையாளமும் காட்டுப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரன்சி. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப கரன்சின்னு சொன்னா தமிழ்ல வந்து நம்ம நாணயம்ங்கிறத வந்து நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு ஆன்சர்ஸை வந்து காட்டலாம். ரைட். இப்போ அடுத்தது மெயின் பார்ட்டா இருக்கிற கேள்வி கொஸ்டின் நம்பர் 3, அந்த கேள்விக்குள்ள போகும், சரிங்களா? ரைட். இப்ப கீழே அந்த பெரிய கேள்விக்குள்ள தரப்படுகிற குறிப்புகளை வந்து கட்டாயமா நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், வாசிக்கணும். மேல தரப்படுகிற வினா பின்வருவன பாடசாலை விளையாட்டு அணிகள் முகாமைத்துவ முறைமை ஒன்றின் தொடர்பு நிலை தரவு தளத்தின் அட்டவணைகளை பகுதி அளவில் காட்டுகின்றன. இப்ப கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடசாலையின் அணிகள் சம்பந்தமாகவும் அதோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் சம்பந்தமானவும் ஒரு அவளை அதாவது குறிப்பிட்ட ஆட்களை மையப்படுத்தின மாதிரி சில தரவுகளை மையப்படுத்தின ஒரு அட்டவணைகள் காட்டுப்பட்டிருக்கு. இதுல வந்து 3 வகையான அட்டவணைகள் காட்டுப்பட்டிருக்கீங்க பார்த்தனை வழங்கும். ஒன்று விளையாட்டு வீரர்னு சொல்லி காட்டுப்பட்டிருக்கு, அதாவது பிளேயர். இரண்டாவது வந்து விளையாட்டு வீரர் அணி, அதாவது பிளேயர் வர்சஸ் டீம்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்கு. மூணாவது அட்டவணை டீமை மையப்படுத்தின மாதிரி ஒரு அட்டவணை காட்டுப்பட்டிருக்கு. ரைட். இன்னும் கொஞ்சம் குறிப்பு தந்திருக்கிறாங்க. இப்ப பெரும்பாலும் கீழே நீங்க பார்த்தனை வழங்கும் ஒவ்வொரு குறிப்பிலையும் வந்து குறிப்பிட்ட அட்டவணையின் விளக்கம் தந்திருக்கிறாங்க. கட்டாயம் புள்ளி நீங்க இதை வாசிங்க, நம்ம இது பேசினது தான். ரைட். கீழே குறிப்புன்னு தந்திருக்கிறோம், அந்த குறிப்பை கொஞ்சம் வாசிக்கொள்வோம். கேப்டன் ஐடி என்பது செல்லுபடி ஆகுமான பிளேயர் ஐடி ஆகும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பண்ண பிள்ளைகள், பிளேயர் ஐடியும் கேப்டன் ஐடியும் இரண்டுமே ஒரே வகையான ஒரே தரவைத்தான் காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நீங்க இன்னொன்று பிள்ளைய விளங்கி வச்சுக்கொள்ளணும். உங்களோட கேள்விகள்ல முதன்மை சாவியாக நீங்க ஏதாச்சும் ஒரு புலத்தை தெரிவு செஞ்சு விடையா எழுதுறீங்களாண்டா பிள்ளைகள், அப்படியான கேள்வி இது வரைக்கும் வரல. நான் சொல்ற புது கேள்வி வரைக்கும் உங்களுக்கும். அதாவது ஏதாச்சும் ஒரு அட்டவணையை காட்டுறாங்க. இப்ப இந்த அட்டவணையை பார்த்துக்கொள்வோமா. இப்ப இந்த அட்டவணையில பிளேயர் ஐடின்னு சொல்லி மேல போட்டிக்கிறாங்க தானே, இந்த பிளேயர் ஐடின்னு சொல்லி போட்டுப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பிளேயர் ஐடி இன்னொரு அட்டவணைக்கு ஒரு அந்நிய சாவியை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, சரிங்களா பிள்ளைங்க? கவனமா இருக்குங்களா? இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா கீழே வந்து குறிப்புல தாராங்க தானே. இப்ப குறிப்பு கேப்டன் ஐடி என்பது செல்லுபடி ஆகுமான பிளேயர் ஐடி ஆகும். இந்த இடத்துல அந்த ரெண்டுமே ஒரே விஷயம் தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப ரைட், அதே நம்ம எடுத்துக்கொள்வோமே. அப்ப இந்த இடத்துல பிளேயர் ஐடின்னு தந்திருக்கிறது, இன்னொரு இடத்துல கேப்டன் ஐடியா இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு, சரிங்களா பிள்ளை? நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் அந்த கேள்வி இது வரைக்கும் வந்து இல்லை, உங்களோட பேப்பர்ல சில நேரங்கள்ல வரலாம், கொஞ்சம் கவனமா இருக்குங்களா? ரைட். இந்த பிளேயர் ஐடி இந்த அட்டவணைக்கு ஒரு முதன்மை சாவியா இருந்தாலும் இந்த அணிய அட்டவணைக்கு ஒரு அந்நிய சாவியா காட்டுப்பட்டிருக்கு. நம்ம பின்னால திரும்ப கேள்வி வரப்போக திரும்ப தூரம் பார்ப்போம். இருந்தாலும் நம்ம சொல்ல வர விஷயம், இந்த பிளேயர் ஐடிக்கு உள்ள இருக்கக்கூடிய தரவுகள் காட்டப்பட்டிருக்கு தானே, அதாவது P1001 002 003 4 வரக்கூடிய இந்த தரவுகள் அதே தரவை தான் என்ன செய்யும், இந்த கேப்டன் ஐடியும் உள்ளடக்கி இருக்கு, சரிங்களா? இப்ப உங்களுக்கு கீழே என்ன செய்வாங்கன்னா இந்த கேப்டன் ஐடி என்பது செல்லுபடி ஆகும்னு பிளேயர் ஐடி ஆகும்னு சொல்லி தந்து போட்டு தொடர்ச்சியா கேள்வி கேட்பாங்க. இப்ப கேப்டன் ஐடி என்று தரப்பட்டிருக்கின்ற அட்டவணைக்குள்ள காட்டப்பட்டிருக்கின்ற தரவு என்ன வகையான தரவு, டேட்டா டைப்பை வந்து கேட்பாங்க. இப்ப பிளேயர் ஐடிக்குள்ள நீங்க ஏற்கனவே ஒரு டைப் ஒன்று ஏற்கனவே இனங்கண்டு வச்சிருப்பீங்க தானே. இப்ப சில நேரங்கள்ல இந்த ரெண்டு தரவுகள தலைப்பும் ஒரே தலைப்பா தரப்பட்டிருந்து ஒன்று கொண்டு சமனண்டவன் குறிப்புல தந்து போட்டு பின்னால உங்களுக்கு கேட்பாங்க. அந்த இப்ப பிளேயர் ஐடியை தானே பேஸ் பண்ணி கீழே கேப்டன் ஐடிக்கு அதே தரவு தானே காட்டப்பட்டிருக்கு. அப்ப அதே நேரத்துல அந்த தரவிட வகைகளும் ஒன்று கொண்டு சமன தயாரிக்கும். இப்ப சில நேரங்களில் உண்மை பொய்ங்கிற அந்த கூட்டுக்குள்ளே இந்த கேள்வி கூட கேட்கலாம். அதாவது ஒரு முதன்மை சாவியை அடையாளப்படுத்திருக்கிற ஒரு அட்டவணையின் புலத்தில் இருக்கிற தரவு வகைகளும் அதே புலம் இன்னொரு அட்டவணைக்கு அந்நிய சாவியா காட்டுப்பட்டிருந்தா அந்த இன்னொரு அட்டவணைக்கு அந்நிய சாவியை காட்டுப்பட்டிருக்கிற அந்த தரவுகள்ன்ற தரவு வகையும் ஒன்று கொண்டு சமனா இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிச்சயம் ஒன்று கொண்டு சமனா இருக்கும் பிள்ளை, சரிங்களா? விளங்குதான் உங்களுக்கு நான் என்ன பேசுறேன். இந்த பிளேயர் ஐடிங்கிறதும் இன்னொரு இடத்த கேப்டன் ஐடி ரெண்டும் ஒன்று கொண்டு சமனந்தரம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுக்கு கீழே தரப்படுகிற தரவும் இதுக்கு கீழே தரப்படுகிற தரவோட ரெண்டு வகைகளும் ஒன்று கொண்டு சமனத்தான் இருக்கும். சில நேரங்களில் அட்டவணை தந்து அவங்க கேள்வி கேட்டாலும் சரி, இல்லாட்டி அட்டவணை தராம உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டாலும் சரி, ரெண்டு தரவு வகை மட்டும் தான். இந்த இடத்துல P1001ங்கிறது எழுத்தும் இலக்கமும் சேர்ந்து இருக்கிறதால நம்ம சொல்லுவோமே டெக்ஸ்ட்னு ஒரு பாடம்.
அதே மாதிரி P1002 இதுக்குள்ள இருக்கிற தரவும் என்னன்னு கேட்டா இலக்கமும் எழுத்தும் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இதுவும் என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு பாடம் தான். அப்ப இந்த அதாவது டெக்ஸ்ட்ங்கிற டேட்டா டைப்பை சார்ந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல ரெண்டுமே கிட்டத்தட்ட கேப்டன் ஐடியும் பிளேயர் ஐடியும் ஒன்று பிரைமரி கீயா இருக்கு, இன்னொன்று ஃபாரின் கீயா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தரவு வகையும் ஒரே தரவு வகையா தான் இருக்கும். ரெண்டும் ஒன்று கொண்டு சமனன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற தரவு வகைகளும் ஒன்று கொண்டு சமனை தான் இருக்கும். இது அட்டவணை தந்து கேட்டானு சரி, அட்டவணை தராம உங்கள்கிட்ட உண்மை பொய்ன்னு சரி கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சர் வந்து உண்மைங்கிற ஆன்சர் தான் வருமா. நீங்க எதிர்காலத்துல அப்படியே கேள்வி இது வரைக்கும் வந்து இல்ல. சில நேரங்களில் உங்களோட பாஸ் பேப்பர்ஸ்ல அந்த கேள்வியை போட்டாங்கன்னா ஆஹ் அதாவது நீங்க எதிர்காலத்தில் எழுத போற பேப்பர்ல உங்களுக்கு அந்த கேள்வியை போட்டாங்கன்னா அந்த கேள்விகளை கொஞ்சம் கூட அவதானம் செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும் அந்த ஆன்சர் எழுதி கொள்றதுக்கு. ரைட், இப்போ நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். இப்போ கீழே சொல்லிட்டாங்க தானே கேப்டன் ஐடியும் பிளேயர் ஐடியும் ஒன்று கொண்டு செவன். ரைட், கீழே இப்போ முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். முதலாவது ரோமன் இலக்கம் ஒன்றுண்ட ஏ கேள்வி, அணி அட்டவணையின் முதன்மை சாவி யாது? இப்ப இதுக்குள்ள நேரடி அடையாளப்படுத்தலாம். இந்த இருக்கிறதா என்ன அணி அட்டவணை. அணி அட்டவணையின் முதன்மை சாவி நீங்க பார்த்தானே நேரடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். டீம் நேம் எடுக்கிறது, ஏஜ் குரூப் எடுக்கிறது, கேப்டன் ஐடி எடுக்கலாம். ஏன்னா கேப்டன் ஐடி இன்னொரு அட்டவணைக்கு முதன்மை சாவியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கேப்டன் ஐடி இந்த அட்டவணைக்கு என்ன இருக்கும்னு கேட்டா அந்நிய சாவியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒன்று ஒன்று சமன்னு சொல்லிட்டாங்க தானே. ரைட், அப்படின்னா இந்த அணி அட்டவணைக்கு இந்த டீம் ஐடிங்கிறது தான் என்ன வரும், அதுக்கு ஆன்சரா வரும். அப்ப நாம கொஞ்சம் குயிக்காக செய்வோம், அதில் ஆன்சர் எழுதி கொள்வோம். அப்ப ரோம இலக்கம் ஒன்றுண்ட விட ஏக்கள் இட டீம் ஐடி. சரிங்களா? ரைட், உள்ள இருக்கிறத நம்ம கொஞ்சம் மாத்தி கொள்றோம். ரைட், அதே மாதிரி பி கேள்வி என்னன்னு பார்ப்போம். கீழே பி கேள்வி கேட்குறாங்க, விளையாட்டு வீரர் அதாவது பிரக்கெட்ல தந்திக்கிறாங்க பிளேயர் அட்டவணையில் உள்ள சாத்தியமான முதன்மை சாவிகளை எழுதுக. அப்ப இந்த இடத்துல சாத்தியமான என்ற சொல் சேர்க்க போக்குல நமக்கு விளங்குது. அந்த இடத்துல ஒரு சாவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரண்டு சாவிகள் சேர்க்கிறதால தான் அந்த அட்டவணையில முதன்மை சாவியை அடையாளப்படுத்தலாம். அந்த கேள்வி வாசிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு விளங்கிடும் என்ன. ரைட், அப்ப இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். விளையாட்டு வீரர் அட்டவணை, இந்த காட்டுப்பட்டு பிளேயர் அட்டவணை, இந்த முதன்மை சாவியை தெரிவு செய்யணும் இருந்தா பார்ப்போம். பிளேயர் ஐடிக்கு வந்து நேர ஆல்ரெடி இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல தனி ஒரு ஐடி எடுக்கணும்னு சொன்னா பிளேயர் ஐடியில வந்து எடுக்கலாம். இருந்தாலும் அவங்க கீழே கேட்கிற கேள்வி என்ன, இரண்டு ஐடியா வந்து இங்க சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொன்னா எப்படி அந்த பிரைமரிக்கு அடையாளப்படுறதுன்னு சரி கேட்கறாங்க. ரைட், பாமே இதுல ஏதோ ஒரு தரவுல பிரச்சனை ஒன்று இருக்கு போல இருக்கு. சரி பார்ப்போம். சாரி, இந்த இடத்துல சேர்மான சாவியை பத்தி கதைக்கல நாங்க. ரைட், அவங்க சொல்றாங்க இரண்டு அந்த அந்த அட்டவணைக்குள்ள இருக்கக்கூடிய முதன்மை சாவிகளை எழுதுங்க அப்படின்னு சொன்னா இரண்டு முதன்மை சாவியை அடையாளப்படுத்தணும்னு சொல்றாங்க, சேர்மான சாவி இல்ல. அப்ப இந்த இடத்துல பிளேயர் ஐடியா வந்து நீங்க என்ன செய்யலாம், சேர்மான சாவி இல்லாம நேரடியா தனித்துவம் ஒரு சாவி அடையாளப்படுத்தலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பேர்களை நம்ம எடுக்க இயலாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியா வந்து என்ன செய்யலாம், தனித்துவமான ஒரு முதன்மை சாவியை அடையாளப்படுத்தலாம். அப்ப இந்த அட்டவணைக்குள்ள இரண்டு வகையான முதன்மை சாவி இருக்கு. சேர்த்து எடுக்கணும் இல்ல, தனித்தனி எடுக்கணும். பிளேயர் ஐடி உண்டு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி உண்டு. அப்ப இதுல பீக்கள் இது ஆன்சர் வந்து நீங்க என்ன பிளேயர் ஐடி அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி. இப்ப நம்ம இதில் சேர்த்துக்கொள்வோம். பிளேயர் ஐடி கமா ஸ்டூடெண்ட் ஐடி. சரிங்களா? நான் இதுல கொஞ்சம் கூடுதலா இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கூடுதலா ஃபோக்கஸ் பண்றேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கேள்விகள்ல ஆன்சர் தரப்போக்குள்ள எப்படி தராங்களோ, இப்ப இந்த ஐடியெல்லாம் வந்து கேபிட்டல்ல தந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா எழுத போக்குள்ள அதே கேபிட்டல் நோட்டேஷன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே பார்த்து எழுதி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து ஸ்மால் எழுதுறது கேபிட்டல் எழுதுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரும்பாலான உங்களுக்கு ஆன்சர் ஸ்கீம்ல வந்து பிள்ளைகள் வந்து தவறுதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதியிருந்தாலும் பார்த்து சரி போடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த லாஸ்ட் நேம்ங்கிறது நீங்க ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆன்சர் எழுத வேண்டியிருந்தா அந்த லாஸ்ட்டுக்கு நேமுக்கு நடுவுல இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. நீங்க எழுத போகல ஸ்பேஸ் போட்டு எழுதுனீங்கன்னா கட்டாயம் போல போடுவாங்க. நீங்க கேஸ் சென்சிட்டிவா எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா தேவையில்லாம புது ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது லாஸ்ட்டுக்கு நேமுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ்ங்கிறதும் ஒரு புது கேரக்டருக்கு ஈக்குவல். அப்ப ஸ்பேஸை சேர்க்காம எது தரப்பட்டிருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதி கொடுங்க. அப்ப நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா உங்களோட ஆன்சர்ஸ் கவனமா இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்யறேன், அந்த எழுத்துக்களை வந்து ரொம்ப கவனமா எழுதுறேன்னு பார்த்துக்கணும். ரைட், இப்ப இரண்டாவது கேள்வி, பின்வரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு எந்த அட்டவணை அல்லது அட்டவணைகள் இற்றைப்படுத்தப்பட வேண்டும்? அப்ப கீழே வந்து ரெண்டு கூட்டுகள் தரப்பட்டிருக்கு. அந்த கூட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட அட்டவணைகள் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது, ஒரு புதிய மாணவன் பிஎல் அல்விஸ் ஸ்டூடெண்ட் ஐடி தரப்பட்டிருக்கு.
பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் 2019 இணைகின்றார். ரைட். அப்ப இதுல ஒரு புதிய மாணவன் PL அல்விஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப மாணவன் அட்டவணை தரப்பட்டு இருந்தா அந்த மாணவன் அட்டவணைக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும்? PL அல்விஸ்ங்கிறத நம்ம சேர்ப்போம். அப்ப இந்த இடத்துல மாணவன் அட்டவணை தரப்படல. ஆனா அதுக்கு பதிலா என்ன அட்டவணை தரப்பட்டிருக்குன்னா விளையாட்டு வீரர் அட்டவணை தரப்பட்டிருக்கு. அப்ப மாணவர் அட்டவணைக்கு புதுசா அந்த மாணவரை சேர்த்ததுக்கு பின்னால வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறதும் இன்னொரு அட்டவணையின் ஒரு முதன்மை சாவி தான் இந்த இடத்துல அந்நிய சாவியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு நேரடியா விளங்காது. இது உண்மையிலே நிறைய அட்டவணைகள் இருக்கிற ஒரு அட்டவணையில இந்த 3 அட்டவணையும் பிரிச்சு தந்திருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்ப இந்த அட்டவணைக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடியோட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிளேயர் ஐடியா புதுசா நாம கண்டெடுத்து அந்த அட்டவணைக்குள்ள அந்த அட்டவணையோட பதிவுகளையும் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப இதுல முதலாவது சொல்றாங்க, ஒரு PL அல்விஸ்ங்கிற ஒரு புதிய மாணவன் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுடன் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில 2019 இணைகிறாரு என்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதோட தொடர்புபட்ட விஷயம் விளையாட்டு வீரருக்குள்ள நம்ம கட்டாயம் என்ன செஞ்சாகணும்? ஒரு புதிய மாணவருங்கிறதால அந்த புதிய மாணவனோட ஐடியை போட்டு PL அல்விசன்ஸ் பேரையும் காட்டுவோம். இந்த இடத்துல பிளேயர் ஐடி தரப்படல, இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பிளேயர் ஐடி ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற ஓர்டருக்கு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி அவன் பிளேயர் ஐடி தந்தாங்கன்னா அந்த ஐடியை நம்ம சேர்த்து எழுதணும். சரி. அப்ப என்ன இந்த கேள்விக்கு விட விளையாட்டு வீரர் அட்டவணை வரும். அதே மாதிரி 2019 அண்டர் 17 கிரிக்கெட்ல வந்து சேர்ந்தான்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே நான் பார்க்கணும் இந்த டீமுக்குள்ள அண்டர் 17 கிரிக்கெட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் பிள்ளைங்க. அண்டர் 17 கிரிக்கெட் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அதாவது கிரிக்கெட்ல அண்டர் 17 ஏஜ் குரூப்ல ஏற்கனவே ஒரு டீம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அணி அட்டவணைக்குள்ள புதுசா அண்டர் 17 கிரிக்கெட்ங்கிற ஒரு அணியை பதிவு செய்ய வேண்டிய இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 2019 அவர் இணையரான்னு சொல்லி போட்டுக்கு தானே. அப்ப மூணாவது அட்டவணை இருக்கு தானே, அந்த அட்டவணைக்குள்ள தரவு வருமானு சொல்லி பார்க்கணும். இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா விளங்கும் ஆண்டுகள் தரப்பட்டிருக்கு. அப்ப ஷோர் என்ன செய்ய போகுது? வரணும். அப்ப விளையாட்டு வீரர் அணி. அப்ப விளையாட்டு வீரர் ஒருத்தர் அணியில சேர்றாராமன்னா கட்டாயம் என்ன செய்யும்? அந்த பதிவு இதுக்குள்ள அடையாளப்படுத்தப்படும். அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா அண்டர் 17 கிரிக்கெட் அணியின் டீம் ஐடி வந்து T2 காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க வேற சேர்க்கணுமாக இருந்தா புதுசா நீங்க என்ன செய்யுங்க? T2 அதே மாதிரி பிளேயர் ஐடியா சேர்ப்பீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்து இது சேர்த்துக்கொள்வீங்க. அப்படின்னு சொன்னா இந்த கேள்விக்குரிய விட விளையாட்டு வீரர் அட்டவணையும் அதே நேரத்துல விளையாட்டு வீரர் அணி அட்டவணையும் இதுக்குரிய ஆன்சரா வந்து காட்டப்படும். அப்ப இந்த ரெண்டு கேள்விக்குரிய விட, அதாவது கேள்வி இரண்டாவது கேள்விக்குள்ள கேள்வியில விட வந்து நீங்க என்ன செய்யணும்? ரெண்டு விட காட்ட வேண்டியிருக்கு. நான் எழுதி கொள்றேன். ஒன்று விளையாட்டு வீரர், அதே மாதிரி விளையாட்டு வீரர் அணி அட்டவணை. நம்ம தமிழ்ல இருக்கிறதால நான் என்ன செய்யறேன்? தமிழ்ல எழுதுறேன். புள்ளைகள் இதுல முக்கியமான விஷயம் பாருங்க. விளையாட்டு அதே மாதிரி அதுல வீரர்னு தந்திருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா பாருங்களா. வே இந்த கேள்வியில அட்டவணைக்கு விட எழுத போக்குள்ள நிறைய பேர் இங்க தமிழ் டேர்ம்ல நீங்க விட, அதாவது தமிழ் மீடியத்துல ஆன்சர் எழுதுறாச்சும் சரி, இங்கிலீஷ் மீடியம் சரி, நீங்க சில ஆங்கிலம் இதுல பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல தந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த விளையாட்டுக்கும் வீரருக்கும் நடுவில் என்ன இருக்குன்ற ஒரு கீழ்கோடுன்னு காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா பிள்ளை? கட்டாயம் கீழ்கோடு தடப்பட்டு இருந்தா கீழ்கோடு தந்த மாதிரி தான் நீங்க அப்படியே எழுதணும். அப்படி எழுதாடி என்ன செய்வாங்க? பிள்ளை போடுவாங்க. இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். தமிழ் மீடியம் ஆக்களும் பிராக்கெட்ல பிளேயர்னு தந்திருக்கிறதால நீங்க ஆன்சர்லயும் பிளேயர்னு தரப்படுகிற வார்த்தையை வந்து என்ன செய்யலாம்? எழுதலாம். இப்ப நீங்க சில நேரங்கள்ல அண்டர் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் யோசிக்கிறீங்களாமான்னு கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க? பிளேயர்னு தரப்படுகிற ஆங்கில சொற்களை பயன்படுத்தி நீங்க விட எழுதுனீங்கன்னு சொன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் விளையாட்டு வீரன் இதுல தமிழ்ல எழுதுறேன். அப்ப நீங்க கட்டாயம் பிள்ளைகள் எழுத போகிறேன் அந்த இருக்கிறதுன்னு கவனமா பார்த்து எழுதி கொள்ளுங்க. ரைட். இப்ப இதுல விளையாட்டு வீரர் அதே மாதிரி இன்னொரு டேபிளுக்குலயும் அந்த தரவு வருது இல்லையா? அவர் ஒரு குறிப்பிட்ட 2019 அண்டர் 17 கிரிக்கெட்ல இணையறதால அது சம்பந்தமான பதிவையும் காட்ட வேண்டியிருக்கு. அப்ப விளையாட்டு வீரர் அணி அட்டவணைன்னு சொல்லி வருது. அப்ப நான் என்ன செய்யறேன்? விளையாட்டு வீரரை காப்பி பண்ணிட்டு அதே ஆன்சரை போட்டுக்கொள்றேன். விளையாட்டு வீரர் அணி. கவனமா பாத்துக்கோங்க. நான் அந்த தரவுகளை எழுத போகக்குள்ள அந்த அண்டர் கவனமா போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி நீங்க எழுத போகக்குள்ள அந்த தரவுகளை கவனமா பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். விளையாட்டு வீரர் அதே மாதிரி விளையாட்டு வீரர் அணி. ரைட். அடுத்த கேள்வி. இது கேள்வி தான் ஆன்சர் என்ன? அடுத்தது பி கேள்வி. அண்டர் 19 கரப்பந்தாட்ட அணியின் தலைவராக நிமல் பெர்னாண்டோ நியமிக்கப்படுகின்றார். அண்டர் 19 கரப்பந்தாட்டம் நம்ம அது ரெண்டு தான் தரப்பட்டிருக்கு. நம்ம மேல பார்ப்போம். இப்ப ஏற்கனவே வந்து நிமல் பெர்னாண்டோ ஏற்கனவே இருக்காரான்னு பாருங்க. ஏற்கனவே தரப்படுகிற அட்டவணைக்குள்ள நிமல் பெர்னாண்டோங்கிறவரால் பிளேயராக இருக்காரு. அப்படின்னா இது சம்பந்தமான பதிவு புதுசா நம்ம என்ன செய்ய தேவையில்ல, விளையாட்டு வீரர் அட்டவணைக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. இப்ப அணியோட சம்பந்தப்பட்டது எங்க இருக்குன்னு கேட்டா இதுக்குள்ளதான் காட்டுப்பட்டிருக்கு. அதாவது அணி அட்டவணைக்குள்ள டீம் ஐடி, டீம் நேம், ஏஜ் குரூப், கேப்டன் ஐடி. ரைட். இப்ப இதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தரவு மாற்ற வேண்டியிருக்கு. இந்த மூணாவது அட்டவணை ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு வீரர் ஒரு எந்த
ஒரு ஆண்டுல வந்து என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட கேம்ல வந்து ஜாயின் பண்ண தந்தா தான் அந்த மூணாவது அட்டவணைக்குள்ள நம்ம என்ன செய்வோம், இந்த தரவை பதிக்க வேண்டியிருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த அணி அட்டவணைக்குள்ள தான் குறிப்பிட்ட அந்த தலைவரை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறதால நம்ம இதுக்குள்ள மட்டும்தான் அடையாளப்படுத்தினா ஓகே. அப்ப கீழே பிரக்கெட்ல தந்திருக்கிறாங்க. அந்த கரம்பந்தாட்டத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து வாலிபால்னு தரப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நம்ம வாலிபாலை வச்சு கொண்டு தேடணும். வாலிபால் அண்டர் 19 கேப்டனாக நிமல் பெர்னாண்டோ தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. அப்ப நம்ம நிமல் பெர்னாண்டோவை போயிட்டு அவர் பிளேயர் ஐடியை தெரிவு செஞ்சு கொள்வோம். பிளேயர் ஐடி P1006. அப்ப P1006 வாலிபாலுக்கு ஏற்கனவே இருக்கான்னு சொல்லி பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாலிபாலுக்கு இரண்டு தரவுகள் இருக்கு. இருந்தாலும் அந்த P1006க்கு என்ன இல்லை, பதிவுகள் வந்து ஏற்கனவே அட்டவணையில தரப்படலை. அப்ப அட்டவணையில் அந்த குறிப்பிட்ட பதிவு தரப்படாட்டி பிள்ளைங்க நீங்க என்ன செய்யலாம், அந்த புது பதிவை கொண்டு போயிட்டு எழுதலாம். ஏற்கனவே அந்த பதிவு அட்டவணையில இருந்தா பிள்ளைகள் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த பதிவை திரும்ப நீங்க எழுத போகக்கூடாது. என்னன்னு சொன்னா இப்ப டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆகும் தானே, அதாவது திரும்ப ஒரு தரவு வருது, தரவு பதிவு செய்யப்படுது. அது வந்து தரவு தளத்துல நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது நீங்க ஏல தான் அந்த சிலபஸ்லாம் வரும். இப்போ நீங்க ஓஎல்ல அந்த அப்படியான கேள்விகள் ஒன்று கூடுதலா வராது. நீங்க இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். இப்போ கீழே அண்டர் 19 கலப்பந்தாட்ட அணிக்கு தலைவராக நிமல் பெர்னாண்டோ நியமிக்கப்படுகின்றார். இப்போ இது சம்பந்தப்பட்ட அட்டவணை எதுன்னு கேட்டா அணி அட்டவணைன்னு சொல்லி ஆன்சர் அப்படின்னா சரி. அப்போ இதுக்குள்ள பி கடித ஆன்சர் அணி. நேரடியா ஒரு சொல்லி நான் கூட எழுதுறேன். அதே மாதிரி மூணாவது கேள்வி. ரைட். மூணாவது கேள்வியில அவங்க கேட்குறாங்க, மேலே பகுதி இரண்டில் குறிப்பிட்ட மாற்றங்களுக்கு பொருத்தமான, அதாவது பகுதி இரண்டு ஏயில் குறிப்பிடப்பட்டுள்ள மாற்றங்களுக்கு பொருத்தமான அட்டவணைகளில் சேர்க்கப்பட வேண்டிய புதிய பதிவு அல்லது பதிவுகளை அட்டவணையின் அல்லது அட்டவணைகளின் பெயர்களுடன் எழுதுக. தொடர்ச்சியா பார்க்க போகல இப்படி அந்த அட்டவணைக்கு எழுதணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பு தரப்பட்டிருக்கு, அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளும். குறிப்பு பிஎல் அல்விஸ் என்பவருக்கு பிளேயர் ஐடி P1120 சொல்லி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதனை கருத்தில் கொள்க. அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, பிஎல் அல்விஸுக்கு ஒரு புது ஐடி தந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க அவசரம் இந்த கேள்விக்கு விட எழுதுனீங்கன்னா பிள்ளைங்கள், இப்ப ஏற்கனவே P1001 அதே மாதிரி P1002 சொல்லி தரப்பட்டிருக்கிறதால நீங்க புது பிளேயர் ஐடியா P1007 சொல்லி அவசரத்துல எழுதி கொள்வீங்க. இப்ப கீழே குறிப்பு தரப்பட்டிருக்கிறதால அந்த குறிப்பு கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். வேணும்னு தராங்க அந்த குறிப்பு, அதாவது உங்களுக்கு மார்க்ஸை குறைக்கணும், புள்ளிகளை வந்து நீங்க எடுக்கிறத குறைச்சு கொள்ளணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த குறிப்பு தரப்படுது. இந்த குறிப்பு முழுமையா வாசிக்காத ஒரு ஆள் P1007 சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாரு, அவர் ஐடியா வந்து உருவாக்கி இருப்பாரு. அந்த குறிப்புல தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட பிளேயர் ஐடி P1120 சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப அந்த பகுதி இரண்டுல ஏ கேள்வியில விடையா மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க, பி கேள்வியும் சொல்லல. அப்படின்னா எழுதுவோம். அப்ப ஏற்கனவே நம்ம இரண்டு அட்டவணைகளை அடையாளப்படுத்தியிருந்தோம். ஏழு கேள்விக்குள்ள விளையாட்டு வீரர், அதே நேரத்தில் விளையாட்டு வீரர் அணி அட்டவணை. அப்ப நம்ம இந்த கேள்விக்குரிய விடைகளை எழுத போக நம்ம அட்டவணையை தெரிவு செஞ்சுட்டோம். நான் அந்த அந்த கேள்வியை விடையா அப்படியே போட்டுக்கொள்றேன். ரைட். இதுல முதலாவது நம்ம என்ன செய்யறோம், அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ரெடியா வச்சுக்கொள்றேன். ரெண்டு பதிவுகளை எழுத வேண்டியிருக்கு. ரைட். முதலாவது வர வேண்டிய தரவை நம்ம பார்ப்போம். திரும்ப ஒரு தடவை வாட்சிக்கொள்ளுமா, ஒரு புதிய மாணவன் பிஎல் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் ஐடி 4205 எஸ்ன்னு சேர்த்திருக்கிறாங்க. பாடசாலை சேர்த்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் 2019 இணைகின்றார். அவர் மேலே இருக்கிற அந்த அட்டவணையில விளையாட்டு வீரர் அட்டவணைக்குள்ள 4 தரவுகள் சேர்க்க வேண்டியிருக்கு. ஒன்று பிளேயர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். அவர் பிஎல் ஆல்விஸ்ங்கிறது ரெண்டு பேரா தரப்பட்டிருக்கிறதால நீங்க பிஎல் அதே மாதிரி ஆல்விஸ்ன்னு பிரிச்சு எழுதலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடிக்குள்ள தரப்பட்டிருக்கு S4205, பிளேயர் ஐடியும் தரப்பட்டிருக்கு. அவர் நம்ம என்ன செய்யும், சேர்த்து அந்த அட்டவணைக்குள்ள எழுதி கொள்வோம். ரைட். இதுக்குள்ள நீங்க அட்டவணையில தலைப்பெல்லாம் போட தேவையில்ல, அதுக்கு ஃபார்மட் இருக்கு. நான் என்ன செய்யணும், சரி அந்த ஃபார்மட்ல எழுதி விட்டோம்னா ஓகே. இதுக்குள்ள ஆன்சர் எழுதுறேன். P1120 பிளேயர் ஐடி, அதே மாதிரி பிஎல் அல்விஸ் ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க, பிஎன் கமா அல்விஸ், அதே மாதிரி கமா S4205 தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த தரவை நான் போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி விளையாட்டு வீரர் அணி அதுக்குள்ள வருது, அதாவது 2019 அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் இணைகின்றார். அப்ப இது சம்பந்தமா நம்ம இற்றைப்படுத்த வேண்டிய அட்டவணை பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம், விளையாட்டு வீரர் அணி அட்டவணை. அப்ப ஏற்கனவே விளையாட்டு வீரர் அணி அட்டவணை தரப்பட்டிருக்கு. அந்த அட்டவணைக்குள்ள 3 தரவு தான் பதிவு பண்ணிருக்கு. ஒன்று டீம் ஐடி, அடுத்து என்ன பிளேயர் ஐடி, அதே மாதிரி எந்த வருஷத்துல அவர் சேர்ந்தாரு. அப்ப நம்ம டீம் ஐடியை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் அண்டர் 17, சாரி அண்டர் 17 கிரிக்கெட். அப்ப நம்ம அண்டர் 17 கிரிக்கெட் எங்க இருக்கு, அண்டர் 17 கிரிக்கெட் இந்த தரப்படிக்கு இரண்டாவதா அந்த டீம் ஐடி வந்து T2. அப்ப இதுக்குள்ள தரவு எழுத போக்குள்ள முதல்ல டீம் ஐடிக்கு நம்ம என்ன செய்யணும், T2, பிளேயர் ஐடி ஓகே, இயரும் ஓகே. அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுல ஆன்சர் எழுத போக்குள்ள எழுதுங்க. டீம் ஐடி வந்து T2 கமா
பிளேயர் ஐடி வந்து நமக்கு தெரியும் P1120 கேபிட்டல்ல. அதே மாதிரி அவர் வருஷம் 2019 இணைஞ்சிருக்காருன்னு சொல்லி காட்டப்படுது. அதில் ஆன்சரை நம்ம எடுத்துட்டோம். ரைட். அதில் இறுதி கேள்வி 4வது. ரைட். கடைசி அவர் கேள்வி இருக்கு. 4வது கேள்வி என்ன பார்ப்போம். அண்டர் 19 கிரிக்கெட் அணியின் தலைவரின் பெயரை கண்டுபிடிப்பதற்காக எழுதப்பட வேண்டிய ஒரு வினவலை செய்வதற்காக இணைக்கப்பட வேண்டிய அட்டவணைகள் எவை? நான் சொன்னேன் ஏற்கனவே, வினவல்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்தா தரப்பட்டிருக்கின்ற அந்த கூற்றினை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், எப்படி எல்லாம் கண்டுபிடிப்போம், எந்த அட்டவணைக்குள்ள எல்லாம் போவோம்ங்கிற அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இடத்துல அந்த அண்டர் 19 கிரிக்கெட் அணியின் தலைவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அண்டர் 19 கிரிக்கெட்டை நீங்க தேடி எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட தலைவரோட பேரை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல எந்த வகையான 2 அட்டவணைகள் சேர்க்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். முதலாவது அண்டர் 19 கிரிக்கெட் எங்க இருக்கு? அண்டர் 19 கிரிக்கெட் இருக்கக்கூடிய தரவு இந்த இருக்கு. அண்டர் 19 கிரிக்கெட் இருக்கிற அட்டவணை இந்த இருக்கிற அணி அட்டவணை இருக்கு. அதுல தலைவர் பேரை கண்டுபிடிக்கணும்டா கேப்டன் ஐடி தரப்பட்டிருக்கு. அப்ப அண்டர் 19 கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஐடியை வச்சுக்கொண்டு இப்ப இதுல பாருங்க P1002. அப்ப இந்த P1002 கொண்டு போய் என்ன செய்யலாம், இந்த பிளேயர் டேபிளுக்குள்ள போட்டோம்னு சொன்னா P1002 இருக்காரு யாரு, இந்த ராஜ் செல்வம்ங்கிறான் தான் அந்த குறிப்பிட்ட அணியின் தலைவர் பேரா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம 2 அட்டவணைக்குள்ள போகணும். ஒன்று அணி அட்டவணை, 2வது விளையாட்டு வீரர் அட்டவணை. அப்ப இந்த வினவலை வச்சுக்கொண்டு நம்ம குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒன்றை தேடி எடுத்துக்கொள்ளணுமா இருந்தா கட்டாயம் என்ன செய்யணும், இந்த 2 அட்டவணைக்குள்ளேயும் போக வேண்டியிருக்கு. அப்ப இந்த 2 அட்டவணை விடையை நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஒன்று அணி அட்டவணை முதலாவது போனோம். அப்ப அணி அட்டவணை ஆன்சரா நான் எழுதி கொள்றேன். அதே மாதிரி 2வது விளையாட்டு வீரர் அட்டவணை. அப்ப விளையாட்டு வீரர் அட்டவணை இந்த பேரையும் நான் என்ன செய்யறேன், எனக்கு ஆன்சரா எழுதி கொள்றேன். சரிங்களா? ரைட். அப்ப இதுக்குள்ள மொத்தம் 4 கேள்வி தான் இருக்கு. அந்த 4 கேள்வி ஆன்சரும் நம்ம எழுதிட்டோம். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு மூவ் ஆவோம். 2020 இப்ப 6 மணிக்கு நம்ம கிளாஸ் முடிக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் என்ன செய்யறேன்னா 2023-24 வந்த பேப்பர், அதாவது 2023 ஓயில் எழுதினவங்க பேப்பரை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த டேட்டா பேஸ் டாபிக்கை வந்து முடிச்சு கொள்வோம். ரைட். இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு 2023 வந்த பேப்பர் டேட்டா பேஸ் கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா பிள்ளை? ரைட். ரைட். 2023-24 பார்ட் 2ல ரைட். அதுலயும் 3வது கேள்வியை தான் அந்த கேள்வியை போட்டிக்கிறாங்க. இந்த கேள்வியில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா கடைசி நம்ம எழுதின பாஸ் பேப்பர் இதான் நம்மளுடைய ஓயில் ஏற்கனவே எழுதினவங்க. அப்ப இதை அடிப்படையாக வச்சும் சில நேரங்களில் கேள்விகள் புதிய மாற்றங்களுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இதுல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் என்ன செய்வோம், பார்த்துக்கொள்வோம். இதோட நம்ம அந்த கிளாஸ் முடிச்சு கொள்வோம். ரைட். இந்த 2023 வந்த பேப்பர் ஆன்சரை பார்ப்போமா, இதுல போட்டிக்கிற பதிவுகளை கொஞ்சம் பார்ப்போமா. ரைட். 3வது கேள்வி, ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பாடநெறிகளுக்கான ஆட்சேர்ப்புகள் என்பன பற்றிய தகவல்களை தேக்கி வைக்க பயன்படுத்தப்படும் தொடர்பு நிலை தரவுத்தள அட்டவணைகள் கீழே பகுதியாக காட்டப்பட்டுள்ளன. இப்ப இதுல வந்து என்ன செய்யறாங்க, கீழே 3 அட்டவணை தரப்பட்டிருக்கா. ஒன்று ஸ்டூடெண்ட் டேபிள்னு காட்டப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் கோர்ஸ் டேபிள், அதே மாதிரி என்ரோல்மெண்ட் டேபிள். சரிங்களா? ரைட். இப்ப இதுல இந்த அட்டவணையின் தலைப்பை கொஞ்சம் பாருங்க. இந்த அட்டவணையின் தலைப்புல முன்னுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்லி இங்கிலீஷ்ல தந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாணவர்கள் பேரு தமிழ்ல பிராக்கெட்ல தான் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோர்ஸ் வந்து அதே மாதிரி கீழே என்ரோல்மெண்ட் புதுசா ஆளை வந்து சேர்க்கிறது. ரைட். இப்ப இந்த 3 தலைப்புகளும் நேரத்தோட என்ன செஞ்சிருந்தாங்க, தமிழ்ல தந்துட்டு அதுக்கு பின்னால பிராக்கெட்ல தான் இங்கிலீஷ்ல தந்திருந்தாங்க. ஏன்னு உங்களுக்கு இப்படி இந்த தலைப்பை வந்து முன்னுக்கு இங்கிலீஷ்ல தந்துட்டு பின்னால பிராக்கெட்ல தமிழ்ல தந்திருக்கான்னு சொன்னா, நீங்க ஆன்சர் எழுத போகக்குள்ள தமிழ்ல எழுதுற போகக்குள்ள சில எழுத்து பிழைகள் வருது. இல்லாட்டி சில நேரங்களில் நீங்க அந்த கேசஸ் வந்து அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்றீங்க. அப்ப அந்த விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக வேண்டிய என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அட்டவணையின் பேரை நீங்க பயன்படுத்தலாம் என்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இங்கிலீஷ்ல நேம வந்து முற்படுத்தி தந்திருக்கிறாங்க. நீங்க தமிழ்ல எழுதணும் இல்லை, நீங்க ஆன்சர் எழுத போகக்குள்ள நீங்க இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எழுதி கொள்ளலாம். சரிங்களா? ரைட். இப்ப கீழே வந்து அட்டவணையை பார்த்தோம் இல்லையா? முதலாவது கேள்வி, இப்ப நேரடியா ஆட்சேர்ப்பு அட்டவணைன்னு கேட்காம என்ரோல்மெண்ட் டேபிள் இங்கிலீஷ்ல தான் கேட்கறாங்க. நீங்க இங்கிலீஷ்ல விட எழுதினாலும் ஓகே. சரிங்களா? நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த கேள்வியில போட்டு பார்த்துருக்கு, நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப 2023 3வது கேள்வியின் முதலாவது ரோமனுக்கு கேள்வி, என்ரோல்மெண்ட் அட்டவணையின் முதன்மை சாவியை எழுதுக. இந்த அட்டவணைகளை பார்ப்போம். என்ரோல்மெண்ட் அட்டவணை இதுல தரப்பட்டிருக்கு. என்ரோல்மெண்ட் அட்டவணையின் முதன்மை சாவி நேரடியா கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள என்ரோல்மெண்ட் அட்டவணைக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடி வருமானு சொல்லி செக் பண்ணினா
ஸ்டூடெண்ட் ஐடி போட்டிக்கிறாங்க தலைப்பதற்குள்ள S1001, அதே மாதிரி S1002 திரும்பி என்ன செஞ்சிருக்கு, S1001 திருப்ப வந்திருக்கு. அப்போ ஒரே பதிவு திரும்ப 2 தடவை வந்திருக்கிறதால பிள்ளைகள் நீங்க என்ன செய்யலாது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஸ்டூடெண்ட் ஐடியை ஒரு முதன்மை சாவியா தெரிவு செய்ய இயலாது. அதே மாதிரி கோர்ஸ் ஐடி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ள 200, 203, 204, 202 கோர்ஸ் ஐடியா வந்து எடுக்கலாமா? கோர்ஸ் ஐடியா எடுக்கல. ஏனண்டா ஏற்கனவே ஒரு கோர்ஸ் டேபிள் ஒன்று தந்திருக்கிறாங்க. அந்த கோர்ஸ் டேபிளுக்குள்ள கோர்ஸ் ஐடி வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு முதன்மை சாவியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. 200, 201, 202, 203, 204 இருக்க போகல நீங்க அதே தரவை கொண்டு வந்து வச்சிருக்கிற இதே ஐடியா வந்து திரும்ப எடுக்கல. ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் பிள்ளையா இருக்கு. ஒன்று, இன்னொரு அட்டவணையில முதன்மை சாவி இந்த இடத்துல ஒரு அந்நிய சாவியை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த தரவுக்குள்ள ஒரு ஓர்டர் ரெண்டு இல்ல, 200, 203, 204, 202 இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஓர்டர் சரியா இல்லைங்கிறதால நம்ம என்ன செய்யணும்னா, இரண்டு சாவிகளை சேர்க்கிறதால தான் முதன்மை சாவியை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட் ஐடி அதே நேரத்துல கோர்ஸ் ஐடி ரெண்டையும் சேர்த்து நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல அந்த முதன்மை சாவியை உருவாக்கணும். அப்படின்னு சொன்னா S1001ஓட நீங்க S200 இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்து ஒரு முதன்மை சாவியை அடையாளப்படுத்தலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த கேள்விக்கு விட எழுத போகல என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள அந்த அட்டவணையின் முதன்மை சாவி நேரடியாக தானே கேட்டுக்கிறாங்க. எந்த இரண்டு சாவிகளை சேர்த்து முதன்மை சாவியை உருவாக்கலாம்னு சொல்லி கேட்கலாம் அவங்க. அப்ப இந்த இடத்துல நேரடியாக கேட்டுக்கிற கேள்வி ஸ்டூடெண்ட் ஐடியா இல்லாட்டி கோர்ஸ் ஐடியா ரெண்டையும் சேர்த்து நீங்க எழுதுனீங்களாம்னு சொல்லி எங்கிறதுக்காக வேண்டித்தான் முதன்மை சாவியை ஒத்த சொல்லாக பயன்படுத்தி கேட்டுக்கிறதால இப்ப நீங்க கேள்விகள் நிறைய மாற்றம் வந்திருக்கணும் பார்த்தனே விளங்கும் இல்லையா? அப்ப நீங்க பார்க்க போகல பிள்ளைங்க கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் அவதானமா பாருங்க. ஏன்னா இதுபுறம் வரக்கூடிய வினாக்கள்ல நேரடியாக கேட்காங்க. அப்ப முதல் வந்த கேள்விகள்ல தான் இரண்டு புலங்களை சேர்க்கிறதால உருவாக்கக்கூடிய முதன்மை சாவி எதுன்னு சொல்லி சுத்தி வளைக்காம நேரடியாக கேட்டுருந்தவங்க. அப்ப இந்த இடத்துல முதன்மை சாவி நேரடியாக கேட்டதால நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சுத்தி தான் ஆன்சர் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப முதலாவது ரோமனுக்கு கேள்விக்கு ஏ கேள்வியை விட ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் நாம அந்த கேள்வியில விட எழுதி கொள்வோம். முதலாவது கேள்விக்குள்ள ஆன்சர் எப்படி தந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும். அப்ப ஸ்டூடெண்ட் ஐடி அதே நேரத்துல இந்த இடத்துல கமா போட்டு எழுதிடாதீங்க. ஏன்டா இந்த இடத்துல ரெண்டு சாவியை சேர்க்கிறதால தானே முதன்மை சாவியை அடையாளப்படுத்துறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க ரெண்டு சாவியை சேர்க்க போகல கட்டாயம் என்ன செய்யணும், பிளஸ் அடையாளம் போட்டு நீங்க எழுதணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஒரு பிளஸ் அடையாளம். அதே நேரத்துல ரெண்டாவது முதன்மை சாவி கோர்ஸ் ஐடி. சரிங்களா? ரைட், இது ஏ கேள்வியில ஆன்சரா இருக்கும். அதே மாதிரி பி கேள்வியில ஆன்சரை பார்ப்போம். என்ரோல்மெண்ட் அட்டவணையின் அந்நிய சாவியை அல்லது சாவிகளை எழுதுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி இந்த ரெண்டுமே வேற வேற அட்டவணை பதிவாக தான் வந்திருக்கு. பாருங்க, ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடி என்ன முதன்மை சாவியா இருக்கு. அதே மாதிரி கோர்ஸ் டேபிளுக்குள்ள இருக்கிற கோர்ஸ் ஐடி முதன்மை சாவியா இருக்கு. இந்த ரெண்டும் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் ரெண்டுமே அந்நிய சாவியாக தரப்பட்டிருக்கு. இது தெளிவாக பார்த்த உடனே அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதால என்ரோல்மெண்ட் அட்டவணைக்குள்ள இருக்கக்கூடிய அந்நிய சாவி அது ரெண்டு தான். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள், ரெண்டு ஏற்கனவே பிளஸ் பண்ணி எழுதிருந்தீங்க, இந்த இடத்துல பிளஸ் தவிர்க்கணும், கமா போட்டு எழுதி விட்டுருங்க. சரிங்களா? கீழுங்களை எழுதினாலும் சரி, இல்லாட்டி நீங்க ரெண்டு தடவை எழுதினாலும் சரி, ஸ்டூடெண்ட் ஐடி அடுத்த லைன்ல கோர்ஸ் ஐடின்னு சொல்லி இரண்டு தடவை தனித்தனியாக எழுதுங்க. சரிங்களா? ரைட். இப்ப மேல நீங்க முதலாம் கேள்விக்கு பிளஸ் போட்டு எழுதுறீங்களாண்டும் இரண்டாவது கேள்வி எழுத போக்குள்ள கமா போட்டு எழுதுறீங்களான்னு தான் இந்த இடத்துல உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்வாங்க, உன்னிப்பா அவதானிப்பாங்க. அப்ப இந்த கேள்வியில கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியான? ரைட். அடுத்தது இரண்டாவது ரோமனுக்கு கேள்வி, அதுக்குள்ளே ஏபி கேள்வி இருக்கு. இப்ப நான் அதை காப்பி பண்ணி போட்டுக்கொள்றேன். ரைட். ரெண்டாவது கேள்வி என்ன, சைபர் செக்யூரிட்டி எனப்படும் ஒரு புதிய பாடநெறியால் அறிமுகப்படுத்தப்படும். சரி, மேல ஒரு தலைப்பிரிக்கணும். அதாவது பின்வருவனவற்றை பூர்த்தி செய்வதற்கு அட்டவணைகள் இற்றைப்படுத்தப்பட வேண்டும். இப்ப கீழே தரப்பட்டிருக்கிற இந்த ஏ கேள்வி பி கேள்வியில ரெண்டு விஷயங்கள் இருக்காம். அந்த அட்டவணையின் பதிவை காட்டணுமாக இருந்தா எந்த அட்டவணைக்குள்ள போடணுங்கிறத மட்டும் நம்ம எழுதி விட்டோம்னா ஓகே. அப்ப கொஞ்சம் கவனமா பாருங்க. சைபர் செக்யூரிட்டி எனப்படும் ஒரு புதிய பாடநெறி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டால் அறிமுகப்படுத்தப்படும். இதுல பார்த்தா வழங்கும் பாடநெறி எங்க போகல ஷுவரா என்ன வருது, கோர்ஸ் டேபிளோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல சைபர் செக்யூரிட்டிங்கிற அந்த ஆன்சர், அதாவது சைபர் செக்யூரிட்டிங்கிற புது அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம அட் பண்ணணுமா இருந்தா கட்டாயம் இந்த கோர்ஸ் டேபிள்ல வந்து மட்டும் போட்டோம்னு சரி. இப்போ இந்த இடத்துல ஆல் சேப்போட சம்மந்தப்பட்டவரையும் காட்டப்படல, புதிய மாணவர் சம்பந்தமாகவும் இதுல பேசப்படல. அப்ப நேரடியாக இந்த இடத்துல ஆன்சர் எடுக்கலாம். இந்த சைபர் செக்யூரிட்டிக்குரிய இந்த பதிவை காட்டுறதுக்கான ஒரு அட்டவணை என்னது, கோர்ஸ் டேபிள். அப்ப நீங்க இதுக்குள்ள நேரடியாக ஆன்சர் எடுனா சரி.
கோஸ். அப்ப அதுல கேபிட்டல காட்டிக்கிறதால நீங்க கேபிட்டல எழுதி விட்டுருங்க. கோஸ். அதே மாதிரி பி. கேள்வியை பார்ப்போம். ஒரு புதிய மாணவர் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாடநெறிக்கு சேர்த்து கொள்ளப்படுதல். அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கான்னு சொல்லி அடையாளப்படுத்துங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு. அதே நேரத்துல ஒரு புதிய மாணவர் தானே இணைக்கப்படுறாரு. அப்ப புதிய மாணவரை காட்டுறது கட்டாயம் ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கிறதால அந்த கோர்ஸை வந்து புதுசா ஆட் பண்ணணும் மட்டும் இல்ல. இப்ப என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள அந்த குறிப்பிட்ட மாணவர் குறிப்பிட்ட பாடநெறியை தெரிவு செய்யறதால என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கு, காட்ட வேண்டியிருக்கு. அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட் டேபிளும் என்ரோல்மெண்ட் டேபிளையும் நம்ம காட்ட வேண்டியிருக்கிறது நம்ம அந்த டேபிள் ஆன்சர்ஸ் வந்து சரி. அப்ப இதுக்குள்ள எழுதுவோம் ஸ்டூடெண்ட், அதே நேரத்துல என்ரோல்மெண்ட். சரிங்களா? அடுத்தது மூணாவது கேள்வி. கொஞ்சம் வேகமா போறேன்னா, மூணாவது கேள்வி, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆனது 3 கிரெடிட்ஸ்களுடன் அதுல போறேன் என்ன, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி எனும் பேரில் ஒரு புதிய பாடநெறியை அறிமுகம் செய்துள்ளது. பிராக்கெட்ல கோர்ஸ் ஐடி புதுசா தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அப்பாடநெறியில் சமன் பெரேரா 8/1/2024 திகதியிலும், அடுத்தது மொசின் அகமட் 9/1/2024 திகதியிலும் ஆட்சேர்ப்பு செய்துள்ளனர். இம்மாற்றத்துக்காக உரிய அட்டவணைகளுடன் சேர்க்கப்பட வேண்டிய புதிய பதிவுகளை எழுதுக. இந்த மூணாவது கேள்வி நேரடியா இருக்கு. அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்லி கீழே ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா நான் ஏற்கனவே போன செமினார் கிளாஸ்ல நான் பேசியிருந்தேன். ரைட், இதுல பதிவுகளை மட்டும் நம்ம நேரடியா பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து புதுசா 3 கிரெடிட்டோட என்ன செய்றாங்க, அந்த சப்ஜெக்ட் நேமும் தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட பாடநெறியை வந்து நம்ம அட் பண்ணணுமாக இருந்தா இதுல பாருங்க கீழே கோர்ஸ் ஐடியும் தந்திருக்கிறாங்கன்னு C2 to 8 சொல்லி தரப்பட்டிருக்கு. ரைட், இப்போ இதுல கோர்ஸ் ஐடியோட சம்பந்தப்பட்ட தரவு தரப்பட்டிருக்கிறதால அந்த அட்டவணை இந்த பதிவை வந்து நம்ம என்ன செய்யணும், எழுதலாம். ரைட், இப்போ இதுல நம்ம என்னென்ன அட்டவணை முதல்ல சேர்க்கணும்னு பார்த்துக்கொள்வோம். முதலாவது அந்த கோர்ஸ் ஐடியில நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சாரி கோர்ஸ் டேபிளுக்குள்ள கோர்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறதால அந்த கோர்ஸ் டேபிளுக்குள்ள அந்த பதிவு வரும். அதே நேரத்துல அப்பாடநெறியில் சமன் பெரேராவும் அடுத்து மொஹசின் அகமட்டும் சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேர் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். சமன் பிரேரா ஏற்கனவே இருக்காங்க. அப்போ புதுசா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, ஸ்டூடெண்டா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மொசின் அகமட்ங்கிறதையும் நம்ம என்ன செய்ய தேவையில்லைன்னா புதுசா அட் பண்ண தேவையில்லை. இந்த ரெண்டுமே ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிறதால ஸ்டூடெண்ட் டேபிளோட இதுக்கு சம்மந்தப்படாது. அப்ப கோர்ஸ் டேபிளும் என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள என்ன புதிய பாடங்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, இணையறதால அந்த குறிப்பிட்ட டேட்டும் தந்திருக்கிறாங்க இதுக்குள்ள. அப்ப அந்த டேட்டு தந்திருக்கிறதால அந்த டேட்டை வச்சு கூட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா புதிய பதிவுகளை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப நம்ம குயிக்கா என்ன செய்வோம், கோர்ஸுக்குரிய வர வேண்டிய பதிவையும் அதே நேரத்துல என்ரோல்மெண்ட்டுக்குள்ள வர வேண்டிய பதிவுகளையும் காட்டுவோம். இப்ப என்ரோல்மெண்ட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ரெண்டு வகையான டேட்ல வந்து சேர்றாங்க. என்ன, 8/1/2024 ஒருத்தரும், ரெண்டாவது மொசின் அகமட்ங்கிறவரு 9/1/2024 வந்து சேர்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள அந்த பதிவை 2 தடவைகள் காட்ட வேண்டியிருக்கு. நாம என்ன செய்யணும், அந்த பதிவுகளை காட்டிக்கொள்வோம். ரைட், இப்போ மூணாவது கேள்விக்குரிய விடையை நான் எழுதுறேன், கொஞ்சம் குயிக்கா எழுதுறேன் பாருங்க. அதாவது கோர்ஸ் டேபிளுக்குள்ள அந்த பதிவு வருது. அதுக்குள்ள நம்ம எப்படி காட்டணும்னா அவர் C2 to 8 சொல்லி காட்டப்பட்டிருக்கு. C2 to 8. அதே மாதிரி அயன்ஆர்கானிக்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி அவருக்கு ஒரு கிரெடிட் தந்திருக்கிறாங்க, 3 கிரெடிட் தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பேரு சொல்லப்பட்டிருக்கு, டிபார்ட்மெண்ட் பேரு. ரைட், அதே மாதிரி நம்ம என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ளேயும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அந்த பதிவை 2 தடவை காட்ட வேண்டியிருக்கு. அப்போ என்ரோல்மெண்ட் டேபிளின் பேரையும் போட்டுட்டு அதுக்கு கீழே நான் என்ன செய்யறேன், அவனோட பதிவுகளை காட்டுறேன். முதலாவது வந்து என்ன செய்யறாங்கன்னா அவர் பேரு காடு பார்த்தீங்கன்னா சமன் பெரேரா. சமன் பெரேரா வந்து என்ன செய்யறாருன்னா 8/1/2024 சேர்றாரு. அப்ப இந்த அட்டவணைக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம காட்டணும். அதே நேரத்துல கோர்ஸ் ஐடியும் காட்ட வேண்டியிருக்கு. அதே மாதிரி என்ரோல்மெண்ட் டேட். இப்போ இதுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த புதுசா அறிமுகப்படுத்துற அந்த ஐகானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு தானே, அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கோர்ஸ் ஐடி தந்திருக்கிறாங்க. என்னது, சி 228. அப்ப இதுக்குள்ள நம்ம கோர்ஸ் ஐடி காட்ட போகல C228 காட்டுவோம். அதே மாதிரி மூணாவது டேட் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு டேட் இருக்கு. ஒன்று 8/1/2024, அடுத்து வந்து 9/1/2024. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஐடி இருக்கு இல்லையா, சமன் பெரியர் ஐடி S1000. அதே மாதிரி மௌசினுக்கு வந்து என்ன S1003. அப்ப இது ரெண்டையும் வச்சு நம்ம குயிக்கா என்ன செய்வோம், அவங்களோட அட்டவணைகளோட பதிவையும் காட்டிக் கொள்வோம். இப்ப இதுல S1003 அவர பேரு மௌசின் அகமது. அவரோட கோர்ஸ் ஐடி வந்து T2 to 8. அதே மாதிரி அவர் இணைந்து கொள்ளப்பட்ட டேட் வந்து மோசின் அகமட் 9-1/2024. அதே மாதிரி
இன்னொரு ஆளும் அதே டேபிளுக்கு ஆட் பண்ண வேண்டி இருக்கிறதால நீங்க அதே டேபிள் நேம் திரும்ப போட்டேன்னு செய்யுங்க. அந்த புது பதிவை வந்து திரும்ப அடையாளப்படுத்துங்க. இப்ப அவர் ஐடி வந்து 0 சமன் பெரியரோட. அதே மாதிரி அதே கோர்ஸ் வேறொரு நாள்ல வராது 8ஆம் தேதி. இப்ப நீங்க இந்த பதிவு முதலாவது வரணும். நான் அந்த பதிவை மேல போடுறேன். சரிங்களா புள்ளே? ஏன்னா 8ஆம் தேதி புரோதன 9ஆம் தேதி அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்க பதிவில் எழுத போகல அந்த டேட் ஆர்டர்ல எழுதிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப இதுக்குள்ள அந்த கோர்ஸ் புதுசா ஆட் பண்றதால கோர்ஸ் டேபிளுக்குள்ள புதிய கோர்ஸ்ல டேட்டா வந்து காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி 2 ஆட்சேர்ப்பு நடந்திருக்குன்னு, அதாவது சமன் பிரேராவும் மோசினாவும் 2 பேரும் திரும்ப திரும்ப அந்த குறிப்பிட்ட பாடநெறிக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் 2 டேட்ல ஜாயின் பண்ணி வைக்கிறதால நம்ம 3 தரம் அந்த பதிவை காட்ட வேண்டியிருக்கு. அப்ப 3 வகையான பதிவுகள் அந்த ரோமனுக்கு 3 ஆன்சரா வந்து காட்டப்படும். அதே மாதிரி 4வது கேள்வி. ரைட், 4வது கேள்வி என்ன போட்டிருக்கிறாங்க? எஸ் 1001 தேர்ந்து கொண்டுள்ள எல்லா பாடநெறிகளினதும் கோர்ஸ் ஐடிகளை காட்ட வேண்டியுள்ளது. பாடநெறியின் பெயரையும் காட்டுதல் வேண்டும். இந்நோக்கத்துக்காக இணைக்கப்பட வேண்டிய அட்டவணைகள் யாவை? இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க? எஸ் 1001 சேர்ந்து கொண்டுள்ள எல்லா பாடநெறிகளையும் அதே நேரத்துல என்ன செய்யணும்? அந்த பாடநெறியின் பேரையும் காட்டணுமா? அப்ப இந்த இடத்துல பாடநெறி யார்? இப்ப இந்த S001ங்கிற இணைஞ்சிருக்கிறது எங்க தேடணும்னா, முதலாவது இணைஞ்சிருக்கிறது இதுக்குள்ள என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள தான் குறிப்பிட்ட தரவு என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைஞ்சு சம்பந்தமான விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கும். ஆட்சேப்புக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நபரும் குறிப்பிட்ட ஒரு கோர்ஸும் சேர்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு நபர் குறிப்பிட்ட எந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிற விஷயங்களை வந்து பாக்குறதுக்கு என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள போய் தான் பார்க்க வேண்டியிருக்கிறதால அந்த என்ரோல்மெண்ட் டேபிளுக்குள்ள போய் பார்ப்போம். அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த பாடநெறியின் பேரை கண்டுபிடிக்கணும்டா கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த கோர்ஸ் ஐடியா வச்சுக்கொண்டு என்ன கோர்ஸ் அட்டவணைக்குள்ள போகணுங்கிறத வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப கோர்ஸ் டேபிளுக்குள்ள போய் தான் அந்த இந்த குறிப்பிட்ட தலைப்பையும் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல இதோட சம்பந்தப்பட்ட பதிவுகளை காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அட்டவணை ஒன்று என்ரோல்மெண்ட் டேபிள், 2வது கோர்ஸ் டேபிள். நீங்க இது 2 பேரையும் எழுதி வைக்கலாம். இதுக்கு நான் எழுதுறேன் என்ரோல்மெண்ட் டேபிள், அதே மாதிரி கோர்ஸ் டேபிள். சரிங்களா? அடுத்து கடைசி கல்வி. ரைட், கடைசி கேள்வியில ஒரு சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஒவ்வொரு பாடநெறியும் கற்பிக்கும் ஆசிரியரின் பெயர், தொலைபேசி எண் ஆகியவற்றை முறையே டீச்சர் நேம், டீச்சர் போன் எனும் புதிய புலங்களுக்கு சேர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஓர் ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியுமெனில் மேற்குறித்த தேவைக்கு மிகவும் உகந்த அட்டவணை சேர்த்தலை அல்லது மாற்றங்களை காட்டுக. இதுல பிள்ளைகள் என்ன செய்யறாங்கண்டா, மேல வந்து 3 அட்டவணைகள் காட்டப்பட்டிருக்கு இல்லையா? ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று இருக்கு, கோர்ஸ் டேபிள் ஒன்று இருக்கு, என்ரோல்மெண்ட் டேபிள் சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா கீழே வந்து புதுசா ஒன்று சொல்றாங்க, ஒவ்வொரு பாடநெறியினை கற்பிக்கின்ற ஆசிரியர் பேரையும் காட்டணுமாம். அதே நேரத்துல தொலைபேசி எண்ணையும் அவங்களுக்கு காட்டணுமாம். அதே நேரத்துல சரியான இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, ஓர் ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியுமெனின். ஒரு ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியுமெனின். இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று காட்டிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நீங்க ஏற்கனவே சப்ஜெக்ட்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அதாவது தொடர்புடைமைகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்புடைமைகள் வகைகள் 3 இருக்கு. ஒன்றுக்கு ஒன்றான தொடர்புடைமை, அதே மாதிரி ஒன்றுக்கு பலவான தொடர்புடைமை, அதாவது அடுத்தது பலவுக்கு பலவான தொடர்புடைமை, 1 to 1 ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி 1 to many ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி many to many ரிலேஷன்ஷிப் சொல்லி 3 வகையான ரிலேஷன்ஷிப் காட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த கேள்வியில மறைமுகமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறாங்க என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல சில தியரி இருக்கு பிள்ளைங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடுமா வரப்போகல. இதுல பாருங்க, இங்க பாருங்க, ஒரு டீச்சர்ங்கிற டேபிள் இருக்கு, அதே மாதிரி கிளாஸ்ங்கிற ஒரு டேபிள் இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு வரப்போகல. ஒரு டேபிள் இருக்கிற விஷயங்கள் இன்னொரு டேபிளுக்குள்ள சேர போகல. இப்ப பாருங்க, இந்த கிளாஸ் டேபிளுக்கு இப்ப 11A டீச்சர் நம்பர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, 4ன்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப இந்த டீச்சர் நம்பர் யாருன்னா இந்த டீச்சர் டேபிளுக்கு இருந்த டீச்சர் நம்பர் தான் டீச்சர் டேபிளுக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு. இதுல 1 to 1 ரிலேஷன்ஷிப் பாருங்க, இந்த டீச்சர் அட்டவணைக்குள்ள இருக்கிற ஒரு தரவு கிளாஸுக்குள்ள இருக்கிற டீச்சர் நம்பர்ங்கிற இதுக்குள்ள தொடர்பா இருக்கு. அப்படின்னா 1 to 1 ரிலேஷன்ஷிப்ல பிள்ளைகள் ஒரு அட்டவணைக்குள்ள இருக்கிற ஒரு தரவு இன்னொரு அட்டவணைக்குள்ள ஒரு பொதுவான தரவா காட்டலாம் 1 to 1. சரிங்களா? அதே மாதிரி 1 to manyலையும் பாருங்க, ஒரு கிளாஸ், ஏதோ ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் ஸ்டூடெண்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த கிளாஸை கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பேரை பதிய போகல அதுக்குள்ளே அந்த கிளாஸை வந்து ஒரு அந்நிய சாவியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல 11Aங்கிற ஒரு தரவு இந்த இடத்துல திருப்ப வந்திருக்கு. ஆனா அந்த XYZங்கிற மாணவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குண்டா அந்த குறிப்பிட்ட பதிவை காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிளாஸ்ங்கிறது கிளாஸ் டேபிள் முதன்மை சாவியா இருக்க போகல. இந்த இடத்துல கிளாஸ்ங்கிறது ஒரு அந்நிய சாவியா ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.
ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் 2 டேபிள் தான் பிள்ளைகள் வந்திருக்கு. சரிங்களா? இதுல 1 to 1 அதே நேரத்துல பாருங்க 1 to manyக்குள்ளேயும் குறைஞ்சது தொடர்பால உருவாக போகல 2 அட்டவணைகள் உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் உருவாக போகல பிள்ளைகள் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா 2 டேபிளோட 3ஆவதா ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க டீச்சர் நம்பர் நேம் பாத்தீங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட். இப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த டீச்சர் டேபிள் இந்த சப்ஜெக்ட் டேபிளோட சேர்ந்த மாதிரி இதுக்குள்ள என்ன செய்யல 3ஆவது தரவாக இதுக்குள்ள ஏதோ இந்த டீச்சரோட சம்பந்தப்பட்ட எந்த விதமான பதிவும் இந்த சப்ஜெக்ட் டேபிளுக்குள்ள வரல. அதே மாதிரி இந்த டீச்சர் சப்ஜெக்ட் டேபிளுக்குள்ள நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தரவும் இந்த டேபிளுக்குள்ள வரல. ஏன்னா பிள்ளைகள் இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை காட்ட போகல அந்த 2 டேபிளும் சேர்ந்து 3ஆவதாக ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய இந்த விஷயம் பிள்ளைகள் வந்து A லெவல்ல தான் இந்த சப்ஜெக்ட்ல வந்து சேர்த்திருக்கிறாங்க. இப்ப A லெவல்ல இருக்கக்கூடிய கேள்வி அடிப்படையா வச்சு தான் உங்களோட இந்த கடைசி 2023-24 வந்த பாஸ் பேப்பர்ல போட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கேள்விக்கு விட எழுத போக பிள்ளைகள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா இந்த இடத்துல நீங்க முக்கியமான விஷயம் இந்த இடத்துல 1 to 1 ரிலேஷன்ஷிப்லையும் 1 to many ரிலேஷன்ஷிப்லையும் பிள்ளைகள் தரப்பட்டிருக்கிற அந்த அட்டவணைக்குள்ளேயே இந்த புதுசா சேர்க்கக்கூடிய பதிவுகளை காட்டிக்கொள்ளலாம். சரிங்களா? இப்ப மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த 2 டேபிளோட சம்பந்தப்பட்ட மாதிரி 3ஆவதாக உருவாக்கணும். சரிங்களா? ரைட். உங்களை தந்திக்கிற கேள்வி பாமே இத பாருங்க ஓர் ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியும். இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க ஓர் ஆசிரியர் பல பாடநெறி என்றா ஒன்று பலதோட தொடர்புபடுது. அப்ப என்ன 1 to many ரிலேஷன்ஷிப்போட கனெக்ட் ஆகுது. அப்ப 1 to many ரிலேஷன்ஷிப் பிள்ளைகள் இப்ப 2 டேபிள் இருந்தா மட்டும் போதும் இந்த தொடர்பை காட்டுறதுக்கு. இப்ப ஏற்கனவே வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க டீச்சரோட சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு ஒன்று புதுசா என்ன செய்ய வேண்டியிருக்குன்றா அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அதே நேரத்துல அந்த டீச்சர் நிறைய பாடங்களோடையும் தொடர்புல இருக்காங்க சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இதுக்குரிய ஆன்சர் வந்து எப்படி காட்டுவோம்டா நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப இந்த டீச்சருங்கிற ஒரு டேபிளை வந்து நீங்க புதுசா வந்து உருவாக்கணும் பிள்ளைங்க. அந்த டீச்சர் டேபிள் ஒன்று உருவாக்கினீங்களாமண்டா அந்த டீச்சர் டேபிளுக்குள்ள அந்த டீச்சர் ஐடியா ஒன்று நீங்க காட்டுறதுக்கு கட்டாயம் ஒரு பிரைமரி கீ ஒன்று காட்டணும். இப்ப இந்த இடத்துல இந்த டீச்சருக்கு ஒரு பிரைமரி கீ வரும்ங்கிறது வந்து என்ன செய்யணும் கேள்வியில வந்து தரப்படல. ஆனா உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு இந்த கேள்விக்கு விட எழுத போகல ஒரு டேபிளை வந்து நீங்க புதுசா உருவாக்கணுமா இருந்தா அந்த உருவாக்க போற டேபிளுக்கு வந்து ஒரு கீ ஒன்று காட்டணும் தானே. முதன்மை சாவி ஒன்று கட்டாயம் இருக்கணும் தானே. அந்த முதன்மை சாவி தான் டீச்சர் ஐடியா இருக்கும். இந்த டீச்சர் ஐடிங்கிறத வந்து நீங்க என்ன செய்யணும்டா ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு காட்டணும். இதுவும் A லெவலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? ஆனா வந்து உங்களுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க அடுத்தடுத்த வருடங்கள்ல இப்படி கேள்விகள் வாரத்துக்கு வாய்ப்பு மிக கூடுதலா இருக்கு. அப்ப இந்த டீச்சர் ஐடி நீங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க போல்ட் பண்ணி காட்டி விட்டுருங்க. இது வந்து இந்த டீச்சர்ங்கிற டேபிளுக்குள்ள டீச்சர் ஐடிங்கிறது ஒரு முதன்மை சாவியான அடையாளப்படுத்திருக்கேன். அதை அண்டர்ஸ்கோர் பண்ண சொல்லி அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கிறதானே இது அது முதன்மை சாவியா இருக்கும்னு சொல்லி பாக்குறாங்க விலங்கு. அதாவது ஒரு நீங்க பிரக்கெட் நோட்டேஷன்ல எழுத போகல நீங்க இப்படி அண்டர்லைன் போட்டு காட்டுறது அந்த குறிப்பிட்ட அட்டவணையின் முதன்மை சாவியை கூடுதலா டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் காட்டுவாங்க. அதே மாதிரி தரப்பட்ட பதிவுகள் பாருங்க டீச்சர் நேமும் டீச்சர் போன் நம்பரையும் காட்ட வேண்டியிருக்கு. அப்ப இதுக்குள்ள நான் எழுதுறேன் டீச்சர் நேம் அதே மாதிரி கமா டீச்சர் போன் நம்பர். அப்ப நீங்க இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன் டீச்சர் போன் சொல்லி இதுல போட்டிருக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுக்குள்ள டீச்சர் டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப இதுல 1 ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிட்டு அதாவது நீங்க பாத்துருங்க பாருங்க ஒரு ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்கிறாரு. அப்போ ஒரு ஆசிரியருக்கான டேபிள் வந்து இந்த காட்டியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல டீச்சருக்கான டேபிள் ஒன்று தரல பிள்ளைங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் புதுசா ஒரு டேபிள் ஒன்று உருவாக்க வேண்டிய அந்த டேபிள் தான் என்னன்னு கேட்டா டீச்சர் டேபிள். இப்ப பல பாடநெறிகளை கற்பிக்கிறாங்க. யாரு ஒரு டீச்சர் பல பாடநெறிகள் கற்பித்தா பல பாடநெறிகள் கற்பிக்கப்படுகின்ற ஏற்கனவே நமக்கு தெரியும் பாடநெறிக்கு ஒரு டேபிள் தந்திருக்கிறாங்க. என்ன இருக்கு கோர்ஸ் டேபிள் தந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த கோர்ஸ் டேபிளுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டா கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் அடுத்த கிரெடிட்ஸ் அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதே தலைப்பு திரும்ப எழுதுங்க. இப்ப நான் என்ன செய்ய மாட்டேன் கோர்ஸ்ன்னு போடுறேன். அந்த பிராக்கெட்டுக்குள்ள முதலாவது போட்டிக்கிறாங்க என்ன கோர்ஸ் ஐடி இருக்கு. அதே மாதிரி கோர்ஸ்ல நேம் இருக்கு. அதே மாதிரி கிரெடிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ஓர்டரை நான் போட்டிக்கிறேன். ரைட். இப்ப இந்த இடத்துல நீங்க ரிலேஷன்ஷிப்பை காட்டணுமா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காகத்தான் இப்ப நீங்க 4ஆவது ஒரு பதிவை போடணும். இப்ப மாணவர்கள் என்ன செய்யறாங்க நிறைய அந்த சாரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நிறைய டீச்சர்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்ற போட்டிருக்கீங்க அந்த வசனம் உண்டு. ஒரு ஆசிரியர் பல பாடநெறிகளை கற்பிக்க முடியும் எனின் அப்ப இந்த இடத்துல நீங்க கோர்ஸ் டேபிள்னு சொல்லி உருவாக்கிட்டு பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கிற டேபிள் தான் இது கோர்ஸ் ஐடியும் கோர்ஸ் நேமும் கிரெடிட்ஸும் டிபார்ட்மெண்ட்டும் இது ஏற்கனவே இருக்கிற அட்டவணை.
அந்த அட்டவணைக்குள்ள யாரு டீச்சர் பொறுப்பா இருக்காங்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்வீங்கன்னா டீச்சர் ஐடின்னு சொல்லி ஒன்று புதுசாக காட்டுவீங்க. இப்ப இந்த இடத்துல இந்த டீச்சர் ஐடிங்கிறது ஏற்கனவே ஒரு டீச்சர் டேபிளுக்கு முதன்மை சாவியா இருக்கிறது. இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், ஒரு அந்நிய சாவியாக இந்த கோர்ஸ் டேபிளுக்கு புதுசாக சேர்க்கிறாங்க. விளையாடா இது இந்த இந்த வருஷம் 2023-24 வந்த பேப்பர்ல ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியோட போட்டிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப இந்த இடத்துல டீச்சரோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை காட்டுறதுக்காக ஒரு புதிய டீச்சர் அட்டவணையும் ஏற்கனவே இருக்கிற கோர்ஸ்ங்கிற அந்த அட்டவணைக்குள்ள இந்த டீச்சர் ஐடியை கடைசியா போய் சேர்க்கிறாங்களான்னு சொல்லி பாக்குறது அந்த கேள்வியமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கட்டாயம் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு சொல்றாங்க தானே. அப்ப அந்த டீச்சர் ஐடியை கொண்டு வந்து கோர்ஸ் டேபிளுக்குள்ள நீங்க போட்டு காட்டுறீங்களா என்கிறத வந்து பார்ப்பாங்க. அப்ப கட்டாயம் நீங்க சேர்த்ததை வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும், அந்த டீச்சர் ஐடியா நீங்க போட்டு காட்டணும். இது உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் போல்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எக்ஸாம் பேப்பர்ல போல் பண்ணணும் இல்லை. டீச்சர் டேபிளுக்குள்ள அந்த பிரைமரி கீயை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க, மற்ற டேபிளுக்கு வந்து காட்ட தேவையில்லை. சரிங்களா? ரைட். இதான் வந்து 2024 வந்த கேள்வி. சாரி, 2023-24 வந்த கேள்வி. இதோட டேட்டா பேஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் மொத்தமா முடிச்சு கொள்றேன். இதுக்கப்புறமா நீங்க ஆஹ், தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு எதிர்காலத்துல டாபிக் செய்ய இருக்கிறாங்க. அப்ப எதிர்காலத்துல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்னா மத்த மத்த சப்ஜெக்டை பார்த்து கொள்ளையிலும். இதோட நம்ம இந்த டேட்டா பேஸ்ல கிளாஸை வந்து நான் மொத்தமா முடிச்சு கொள்றேன். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய கிளாஸ்ல சந்திப்பு பண்ணிடுறேன். தேங்க்யூ. பாய். சார் முடிச்சு கொள்ளுமா? ரைட். ஓகே பிள்ளைகள், நம்ம இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பாய்.